So welcome everyone for Tamil Boomi classes. இன்னைக்கு cloud பத்தி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் பூமி கிளாஸஸ் பத்தி நம்ம நிறைய ஹடூப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ டேட்டா சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கரண்ட்லி வந்து சரி கிளவுட்ல வந்து வில் ஸ்டார்ட். கிளவுடும் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி. எந்த பிக் டேட்டா எடுத்தாலும் இல்லைன்னா எந்த மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்தாலும் இன்ஃபர்மேஷன்ஸ்ல மட்டும் இப்போ யாரும் அந்த இதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அந்த டேட்டா சென்டர் யாருமே இன்ஃபர்மேஷன்ல வச்சுக்கிறது இல்லை. தே ஆர் கோயிங் கிளவுட். அஜூர் போறாங்க, கூகுள் கிளவுட் போறாங்க, அண்ட் தென் AWS. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கிளவுட் இருக்கும்போது கிளவுட் வந்து பேசிக்கலி இட் இஸ் அ மேண்டேட்ரி ஆயிடுச்சு. இப்போ பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிளவுடை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த டெக்னாலஜி போனாலும் இட் இஸ் நாட் ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் எது இருந்தாலும் முன்னாடி இருந்துட்டு நீங்கள் எப்படி லினக்ஸில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஜஸ்ட் டேட்டாவை போடுவீங்க எடுப்பீங்க, அந்த மாதிரி ஒரு நாலேஜ் பேசிக்கோ அதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் எல்லாருக்குமே தெரியணுன்ற மாதிரி இப்போ வந்துருச்சு. ஸோ அதுக்காக நம்ம வந்து ட்ரைங் டு ஆர்கனைஸ் ஒன் செஷன். அதுக்கப்புறம் இந்த செஷன் முடிஞ்சோடனே நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கிளாஸும் வந்து வி ஆர் கோயிங் டு ஷெட்யூல். கிட்டத்தட்ட அது ஒரு 40 hours கிட்ட போகும். வீக்கெண்ட் கிளாஸஸ் மார்னிங் 8 to 10 வீக்கெண்ட்ஸில் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பர்சூயிங் தட் ஆல்சோ நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், இப்போ tamilboomi.com நம்மளோட இதுலையும் நீங்கள் வந்து போயிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த செஷன் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ். ஸோ சுரேஷ் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி டோட்டல் ஆஃப் 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கிளவுட் அண்ட் ரிலேட்டட் டெக்னாலஜிஸில் 5+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஹேவிங் அரௌண்ட். அண்ட் ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 50+ to 100+ people ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேரியஸ் லெவல்ஸ், அதாவது 4 years 5 years எல்லா லெவல்லையும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கிவ் அஸ் த இன்ட்ரோடக்ஷன் செஷன். இன்னைக்கு ஒரு கிளவுட் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒரு பேசிக்ஸ் எந்த மாதிரி, ஹவு டு யூஸ் இட், கிளவுட் எப்படி வந்து வளர்ந்துட்டு இருக்கு, அதோட மார்க்கெட் ஷேர், அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ எஸ், I'll give the floor to Satish, Suresh to start. Hi everyone. கேக்குதுங்களா? தெளிவா கேக்குது ஜி. ஓகே ஜி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுங்களா? கண்டிப்பா. பிபிடி தெரியுதுங்களா? தெரியுது ஜி. ஓகே ஜி. ஓகே, என்னை பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி ஆர்வம் சொன்ன மாதிரி தான். ஓவரால் 10 to 11 years மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹார்ட்வேரில் ஆரம்பிச்சு சிஸ்டம் அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கூல் காலேஜில். தென் ஐடிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 years ஆயிடுச்சு. லினக்ஸ் அட்மினாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். தென் க்ளவுடுக்கு அடாப்ட் ஆகிட்டு இப்போ AWSல வந்துட்டு க்ளவுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். AWS ப்ளஸ் டெவாப்ஸ் ஜாயின் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, ஒரு 1.5 years நான் வந்துட்டு AWS கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேஷனாக நம்ம வந்துட்டு நிறைய பேரை நம்ம நாலேஜை ஷேர் பண்ணணும்னு சொல்லி தனியாக சேனலுக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். மோர் தென் ஒரு 50 வீடியோஸ் வந்து நம்ம அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸில் ஆன்லைனில் எல்லாரும் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா AWS டெமோவில் நம்மளோட அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். எப்பயும் போல் நம்மளுடைய க்ளவுடோட இன்ட்ரோடக்ஷன். க்ளவுடுனா என்ன அப்படின்றது எல்லாரும் நம்ம பார்க்க போகிறோம். க்ளவுடுனா என்ன, அதுக்கு முன்னாடி க்ளவுடோட நீடட் என்ன அப்படின்ற அந்த க்ளவுடோட இன்ட்ரடக்ஷன் எப்பயும் போல நம்ம பார்க்க போகிறோம். தென் AWSோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், AWS நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம், AWS என்ன மாதிரி இருக்கு, என்ன ரீசனில் நம்ம வந்து AWS வந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி AWS லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக நம்ம எப்படி அடாப்ட் ஆக முடியும், அது எந்த வேல இருக்கும் அப்படின்னு. ஏன்னா AWS தெரியாதவங்க சப்போஸ் அசூல இருப்பாங்க, இல்லை க்ளவுடுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு AWS எப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு அதர் க்ளவுட் டெக்னாலஜியோட எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா AWS சர்டிஃபிகேஷன், என்னென்ன சர்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குது, இப்போ நிறையா நியூ சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த அவைலபிலிட்டி, அந்த என்ன சர்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்குறோம். தென் மார்க்கெட் ஷேர் மீன் ஜாப் ஓரியன்ட் எப்படி அதுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் அந்த AWS நாலேஜை நம்ம கேதர் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலான் இருக்கோம். தென் வந்து உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருந்தால் நம்ம பார்க்கலான் இருக்கோம். சரிங்களா? சவுண்ட் எல்லாரும் கேக்குதுங்களா என்னோட வாய்ஸ்? எஸ் ஓகே. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சென்டர், ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர் இன்னும் வந்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்களும் வந்துட்டு நீங்கள் ஹைப்ரிட் மாடலில் நிறைய வந்துட்டு HP எல்லாரோட சர்வரும் பார்த்தீங்கன்னாலே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும், அவங்களும் வந்துட்டு க்ளவுடோட அடாப்ட் ஆகிற மாதிரி ஹைப்ரிட் மாடல்லாம் ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துட்டு இருக்கு. எனவே அந்த ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர் அப்படின்றது டேட்டா சென்டர்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இது ஒரு சின்ன லெவல்.
ஒரு மினிமம் ஒரு 4 ரேக் அந்த மாதிரி இருக்கு. நார்மலா ஒரு மினிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 ரேக் ஒரு 8 ரேக்கோ இல்லை 1 ரேக் கூட வச்சு உங்களுக்கு சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஒரு பெரிய டேட்டா சென்டர் மீன்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்டோ இல்லை நீங்க AWS எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் சர்வர் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் டேட்டா சென்டர் வந்து இருக்கும். இங்க சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கட்டத்தெல்லாம் TCSல வச்சிருக்காங்க. நீங்க யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்க ஜாப் ஒரு இன்டர்வியூல வேற போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி. இப்போ அந்த ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதுல சர்வர்ஸ் அப்படின்றது இல்லாம ஸ்டோரேஜ்க்குன்னே ஒரு அட்மின் இருப்பாப்ல. ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு அட்மின் இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு VM ஒரு போட போறாங்க அப்படின்னா ஸ்டோரேஜ்லாம் அலாட் பண்றது, ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றதுக்குன்னே லேர்ன் கிரியேட் பண்றது, இதுக்கு எல்லாமே ஒருத்தர் இருப்பாரு உங்களுக்கு. அப்புறம் நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் பேசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் தான். இப்போ நம்ம கிளாஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஒரு டேட்டா சென்டர் ஒரு உங்க ஆஃபீஸ் அப்படி இருக்குன்னா ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச் வச்சிருப்பீங்க. ஒரு சும்மா ஸ்மால் லெவல்னா ஒரு 192.168 அந்த மாதிரி வந்து வச்சிருப்போம். அதே மாதிரி பெரிய கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 அந்த மாதிரி வச்சிருப்போம் உங்களுக்கு வந்துட்டு. அது மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க் ரேஞ்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப நெட்வொர்க் மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் அதுல வந்து ரெசிஷன் ஃபயர்வால் ரெசிஷன், அது யாரு கனெக்ட் பண்ணணும், வெளியில இருந்து யார் கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கு நெட்வொர்க் அட்மின் இருப்பாரு. அப்புறம் பேக்கப் ஷெட்யூல் பண்றது மேனேஜ் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாரு. டேப் பேக்கப்பா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வந்து க்ளவுட் பேக்கப்பா இருக்கட்டும், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபயர்வால் அதான் நெட்வொர்க்ல பார்த்த மாதிரி ஃபயர்வால் இருப்பாங்க. இது மாதிரி இவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் திங் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர் வந்து இதை மேனேஜ் பண்றதுக்கு வேரியஸ் மினிமம் வந்து ஒரு 3 to 4 persons வந்து இருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க சின்ன லெவல் கம்பெனில சொல்ல வரேன். ஓகே, இப்ப அதுல இருக்க என்ன டிஃபிகல்ட்டி, அது என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் ஒரு கிளைண்ட் சர்வர் மாடல் உங்களுக்கு சொல்றேன் நான். ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வர் நம்ம எந்த எண்ட் யூசர்ல இருந்தாலும் கனெக்ட் பண்ணுவாங்க. யூசர்ஸ் வந்துட்டு ஒன்று பிசியில கனெக்ட் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் போன்ல, லேப்டாப் எப்படி வேணா கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிமெயில் அப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க கனெக்ட் பண்ணும்போது நீங்க நார்மலா ஜிமெயில நினைச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். ஆனா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு இனிஷியேட் பண்றாருன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்களோட லோட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய சர்வருடைய கெப்பாசிட்டி அண்ட் அதுக்கு பின்னாடி டேட்டாபேஸ் உடைய இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்ப நார்மலா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்காவே இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது ஸ்லோ ஆயிடும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் அடிஷனல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்ப சர்வர் அடிஷனல் ஆட் பண்ணும்போது அதாவது அவங்களுடைய ஒரு மந்த்லி வந்துட்டு சம்டைம்ஸ் மட்டும் ஒரு பீக் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டேஸ் இப்போ பேங்க் ஃபினான்ஸ் செக்டர் எடுத்தீங்கன்னா பர்டிகுலர் டேஸ்ல இல்லை பர்டிகுலர் ஹவர்ஸ்ல அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ் வருது அப்படின்னா அந்த டைமுக்காக அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் தென் வந்து அவங்களுடைய திரும்பவும் அவங்க நார்மல் வர முடியுமா, அதாவது மீதி ஒரு 20 டேஸ்க்கு அவங்க நார்மல் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர முடியாது. அதாவது நார்மல் மீன்ஸ் அந்த சர்வரை வந்து கம்பல்சரி அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண பிறகு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். யூஸ் பண்ணாதனால அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு பே பண்ணியிருப்பாங்க, அதை வந்து இது பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு இந்த ஸ்கேலிங் இருக்கு இல்லைங்களா, இதான் மெயின் ஆன்-ப்ரெம் டிஃபிகல்ட்டி. அப்ப அவங்க வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க அதிகமா ஏத்தினாலும் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணாலும் வேஸ்டேஜ் ஆகும். அதே மாதிரி அவங்க அதிகமா வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணாமட்டாலும் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க வந்து கஸ்டமரால வந்துட்டு இது பண்ண முடியாது. அப்ப ட்ரெடிஷனல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இது பாத்தீங்க அப்படின்னா ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர்ல இந்த ஸ்கேலிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஸ்கேலிங் வந்துட்டு நம்மளுடைய இது பண்ண முடியாது அப்படின்றது இருக்கு. இதுக்கெல்லாம் இது ஒரு மெயினான ரீசன். இந்த ரீசன் எல்லாம் இது பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்ற ஒன்று வந்து எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்காக மட்டும் கிடையாது, நிறைய ரீசன் இருக்கு. அந்த ரீசன் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்ப அது இந்த ரீசனே நம்ம மெயினான இந்த ரீசனே நம்ம இது கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ஒரு சொல்யூஷனா கொடுக்க முடியும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர் அப்படின்றது ஒரு கார் பை பண்ற மாதிரி, உங்களுக்கு ஒரு 3 கார் பை பண்றீங்க அப்படின்னா அந்த 3 கார் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு 3 சர்வர் வச்சுக்காங்கன்னா அந்த 3 சர்வருக்குள்ள உங்க ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சடனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஒரு அப்ளிகேஷன் ஒரு டெஸ்டிங் என்வரன்மெண்ட் வருது அப்படின்னா அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து சர்வரை வந்துட்டு பை பண்றது அப்படின்றது இப்ப ஒரு பூமா இருக்கட்டும், எந்த இப்போ டிமான்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சு அந்த சமயத்துல ஒரு பூம் பிசினஸ் வருது, ஒரு ஃபினான்ஸ் ஒரு பேடிஎம் அந்த மாதிரி பிசினஸ் வருது, அந்த மாதிரி நேரத்துல எது எப்போ வரும்னு தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு 100 சர்வரோ 1000 சர்வரோ ஒரு லேக்ஸ் சர்வரோ கூட உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னும் போது உங்களால ஆன்-ப்ரெம்ல வந்து அது சாத்தியம் கிடையாது. அதே க்ளவுடா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி லீஸ் இருக்கார், அதாவது உபேர் ஓலா அந்த மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா, பே as you go மாடல். அந்த மாதிரி நீங்க வந்துட்டு எவ்வளவு சர்வர் வேணாலும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பே as you go மாடல்ல பர் அவர் பேஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு பர் அவருக்கு நீங்க ஒரு 100 கார் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்க வந்து 100 சர்வர்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். வித்தின் 2-3 மினிட்ஸ்ல நீங்க சர்வர்லாம் லான்ச் பண்ண முடியும். இது வந்துட்டு கிளவுட்ல வந்து சாத்தியம், சரிங்களா? அப்ப இது ரெண்டு டிஃபரெண்ட் இல்லாம வேற என்னென்ன டிஃபரெண்ட் இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட் வந்து டைம் டு இம்ப்ளிமெண்டேஷன்.
க்ளவுட் அப்படின்னு நம்ம போகும்போது வித்தின் 2-3 மினிட்ஸ்லேயே நீங்களோட சர்வர் வந்துட்டு லான்ச் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் to 1 hourல உங்களோட அப்ளிகேஷனால நீங்கள் பில்ட் பண்ணி லைவ் கொண்டு வந்துடலாம், உங்களோட குளோபல் லைவுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் ஆன் ப்ரோம்ல அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு சர்வரை நீங்கள் பை பண்ணி அதை வந்துட்டு கான்ஃபிக் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 1 வீக்காக ஆகும். ஒரு 3 to 5 lakhs மினிமம் நீங்கள் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். அவங்க ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு அவங்க ஆஃபீஸில் வந்துட்டு இது பண்ண வேண்டிய இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் டைம் டியூரேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. அப்போ டைம் டியூரேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேக்டராக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், எப்போ நீடு இருக்கோ அந்த நேரத்துக்கு வந்து க்ளவுடில் வந்து நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கிற முடியும். ஸ்கேல் இன்னாக இருக்கட்டும், ஸ்கேல் அவுட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே பண்ணிக்கிற முடியும். ஆனால் ஆன் ப்ரோம்ல அது சாத்தியம் கிடையாது. அதுக்கு டைம் எடுக்கும். அது வந்து காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். தென் ஆன்கோயிங் காஸ்ட்ன்றது பேசிகோ மாடல் அப்படின்றது க்ளவுட்ல இருக்கு. அதாவது ஒரு 0 பைசா, நீங்க பைசாவே இல்லாம நீங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மந்த் முடிஞ்சோன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்க பே பண்ண முடியும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஆனா ஆன் ப்ரோம்ல அப்படி கிடையாது. நீங்க கண்டிப்பா வந்துட்டு ஆன்கோயிங் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 to 5 lakhs வந்து ஒரு மினிமம் ஒரு சர்வர் நீங்க கான்ஃபிக் பண்ணி இது பண்றாங்கன்னா கம்பல்சரி வந்து இது பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அதோட அவைலபிலிட்டி அதுக்கு எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு இன்னும் அதுக்கான பர்சன்ஸ் வந்து நீங்க இது பண்றது, அப்பாயின்மெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிலையபிலிட்டி, அதாவது எஸ்எல்ஏன்னுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். அதாவது எஸ்எல்ஏ அப்படின்றது வந்து நீங்க எந்த ஒரு சர்வீஸ் நீங்க வந்துட்டு இப்போ இன்டர்நெட் கனெக்ஷனா இருக்கட்டும், லீஸ் லைன் இல்லைன்னா வேற ஏதாவது எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. எவ்வளவு நேரம் நான் வந்து உங்களுக்கு டவுன் டைம் இல்லாமல் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கன்கரண்டாக நான் வந்துட்டு இப்போ சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து க்ளவுடில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் அதோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு எஸ்எல்ஏ வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரி இப்போ S3 இப்போ பக்கெட்லாம் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா 11 லைன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இபிஎஸ் வால்யூம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா 99.95 இல்லை 99 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான எஸ்எல்ஏ வந்துட்டு கிளவுட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை லெவல்ல உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா ஆன்ப்ரோம்ல வந்துட்டு அதை நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதை பேஸ் பண்ணி நீங்க கஸ்டமர் யாருக்கும் நீங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுக்காக நீங்க ரொம்ப மச் மோர் மணியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ கூட நீங்க அதை பண்ண முடியுமான்றது தெரியல. ஏன்னா அவங்களோட கம்பேர் பண்ணா அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? அது இதுதான் ரிலையபிலிட்டி நம்ம சொன்னது. தென் காஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்கோயிங் காஸ்ட் இது வந்து டோட்டலாவே காஸ்ட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு மந்த்துக்கு வந்துட்டு எவ்வளவு அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போடுவாங்க இல்லையா? அப்போ வந்து நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம், அதாவது நெட்வொர்க் இன் அண்ட் அவுட் மற்ற டேட்டா அதாவது சொல்ல முடியாது. ஆனா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம சர்வர் மற்ற விஷயங்கள் வந்து கன்கரண்டா சொல்ல முடியும். ஆனா ஆன்ப்ரோம்ல அது மாதிரி வேரி ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. தென் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப ரியல் டைம் அது மானிட்டரிங் டூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு க்ளவுட்ல வந்து டிஃபால்ட்டாவே சர்வரோட ஃப்ரீயாவே உங்களுக்கு வரும். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு முறை உங்களோட சர்வரை மானிட்டர் பண்ணணும், சிபியூ மானிட்டர் பண்ணணும், நெட்வொர்க் மானிட்டர் பண்ணணும், ஸ்டேட்டஸ் மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஃப்ரீயாவே நீங்க வந்து எப்பயுமே பாத்துக்கிற முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஆனா வந்து ஆன்ப்ரோம்ல வந்து அப்படி கிடையாது. நீங்க அதுக்கு வந்து அதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்க வச்சு தான் நீங்க மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் ஆன்ப்ரோமுக்கான டிஃபரன்சியேஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாங்களா? சரி. ஓகே, இப்போ நம்ம ஆன்ப்ரோமுக்கு கிளவுடுக்கு என்ன பார்த்தோம். சரி, கிளவுட்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 3 டைப் நார்மலா சொல்றது. பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது எல்லாமே, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட். யார் வேணாலும் போகலாம், பப்ளிக் பஸ் மாதிரி. அது AWS இருக்கட்டும், அசூரா இருக்கட்டும், கூகுள் கிளவுடா இருக்கட்டும், யார் வேணாலும் வந்து போக முடியும். அதான் பப்ளிக் கிளவுட் அப்படிங்கிறது வந்துட்டு. பிரைவேட் கிளவுட்ன்றது ஆல்ரெடி கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் பிரைவேட் கிளவுட். அதாவது ஆன்ப்ரோம்ல வச்சிருப்பாங்க டேட்டா சென்டர். அது ஒரு சர்வரா கூட இருக்கலாம். அதர் தென் அவங்க வந்து கோ லொகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்ப TCS எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய சர்வர் வந்து போய் அவங்க பிளேஸ்ல நீங்க வச்சுக்கலாம். அவங்களுக்கு ரெண்ட் மாதிரி நீங்க பே பண்ணிடணும். அதாவது ஸ்பேஸும் அதோடைய பவர் அண்ட் கூலிங் இந்த 3 விஷயங்களை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா சர்வரை நீங்க போய் வச்சு அதை சர்வருக்கான மேனேஜ் பண்றது, அதுல டேட்டா பேக்கப் எடுக்கணும், இல்ல வாட் எவர் உங்களுடைய கான்ட்ரிபியூட் எல்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். அவங்க அந்த ஸ்பேஸ் அண்டு பவர் அண்ட் கூலிங் மட்டும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ வந்துருச்சு. நம்ம ஒரு சில பேரால மெயின்டைன் பண்ண முடியாது அவங்க ஏரியால. ஏன்னா பவர் கூலிங் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர். இன்னைக்கு வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சர்வர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 8 ரேக்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பெரிய லெவல் ஆஃப் பவர் இதெல்லாம் நீங்க போட்டு பண்ணும்போது அதுக்கு இயர்லியான ரெனிவல் பண்ணணும். UPS அந்த 24/7 வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் பெரிய ஃபேக்டர். அது கொடுக்க முடியாது. அது வந்து அதுக்காகவே நிறைய பேர் வந்து ரொம்ப பழைய ஆன்ப்ரோம் வச்சுக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் க்ளவுடுக்கு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹைப்ரிட் மாடல் நீங்க இந்த மாதிரி கோ லொகேஷன்ல கொண்டு போய் வச்சுக்கிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் க்ளவுட். ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னா கொஞ்சம் அதை ரெண்டுமே மிங்கிள் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதாவது ஏதாவது இப்போ
என்னோட ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு, ஏடி இருக்கு அப்படின்னா ஏடியை வந்து ஆன் ப்ரோம்ல வச்சிருப்பாங்க. அதே அடிஷனல் ஏடி, அதாவது ஏடி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா ஆன் க்ளவுட்ல கனெக்ட் ஆகிற மாதிரி. அது ஏடி மட்டும் இல்லை, டேட்டா பேஸா இருக்கட்டும், அதாவது பிரைமரி இங்க வச்சுட்டு செகண்டரி அங்கே வைக்கிறது, இல்ல சம் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் மட்டும் இங்க வச்சுட்டு அதர் தேன் அப்ளிகேஷன் இங்க வந்து க்ளவுட்ல வச்சுக்குவாங்க. க்ளவுட் மீன்ஸ் இந்த பப்ளிக் க்ளவுட் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய AWS ஒரு வாட் எவர் க்ளவுட் அதுல வந்து வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேர் பண்ணி இருக்கக்கூடிய மாடல் தான் ஹைபிரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது 3 டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் மாடல் இருக்கு. சர்வீஸ் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கு, நிறைய இருக்கு. இது 3 டைப் தான் ஃபேமஸ் ஃபெமிலியரா சொல்றது. அதுல ஃபர்ஸ்ட் டைப் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் க்ளவுட். நீங்க யாருமே யூஸ் பண்ணாம கிடையாது, க்ளவுட் கம்பெனி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா க்ளவுடுக்கு வந்து நீங்க நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ஜிமெயில், வாட் எவர் O365 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளவுட் தான். அந்த டேட்டா வந்து நம்மளுடைய சிஸ்டத்துலயோ நம்மளுடைய போன்லயோ அந்த டேட்டா இருக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே அதுல மெயின்டைன் பண்ணல, அதனால அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். அதோட டீட்டெயில் ஃபுல்லா பார்க்கணும், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல், ஆல்ரெடி நம்ம இப்போ பேசிட்டு இருந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆன் ப்ரோம், அதாவது கீழே நெட்வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் வந்து அப்லோட் கொண்டு வரைக்கும் எல்லாமே வந்து கிளைண்டே மேனேஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஆன் ப்ரோம். இப்போ AWSல மாதிரி மற்ற எல்லா க்ளவுட்லயும் பாத்தீங்கன்னா சர்வீஸா கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் க்ளவுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இருக்கு, பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். அப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கதான் பார்த்தோம். அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜிமெயில், ஃபேஸ்புக் இருக்கட்டும் எல்லாமே. ஏன்னா நீங்க அதுல எது நம்ம இது மேனேஜ் பண்றது, நம்ம லாகின் பண்ண போறோம், டேட்டாவை நம்ம இன்னும் மெயில் சென்ட் பண்ண போறோம், இல்லை இது பண்ண போறோம். அதுல எதுவும் அது பேயா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா அந்த சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்ன்றது இந்த கான்செப்ட் தான். O365 இருக்கலாம் இந்த மாதிரி. ஆனா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸும் க்ளவுட்ல வந்து பெரிய பூம். அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் தான் மிகப்பெரிய ஒரு பூம் அன்னைக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நெட்வொர்க்ல இருந்து விர்ச்சுவலேஷன் லேயர் வரைக்கும், இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல சர்வர்ல விர்ச்சுவலேஷன் லேயர் வரைக்கும் க்ளவுட் ப்ரொவைடர், அது AWS இருக்கலாம், யாருன்னா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. OS லேயர்ல இருந்து நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அது விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், அதுக்கான பேட்ச் அப்டேட் பண்றது, வல்னரபிலிட்டி செக் பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல இருந்து உங்க அப்ளிகேஷன் அப் பண்ற வரைக்கும் நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். இதுல நீங்க யார் நம்பர் 1 பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வர ஸ்லைட்ல பார்க்கலாம், AWS தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற இந்த இதுல இந்தியா வேர்ல்ட் வைட் மிகப்பெரிய லெவல் இன்ஃப்ரா கொடுக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்துட்டு AWS இருக்கிறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது OS நீங்க மெயின்டைன் பண்ண அவசியம் கிடையாது, ரன் டைம் வரைக்கும் அவங்க எடுத்து வந்துருவாங்க. தென் நீங்க டேட்டாவும் உங்க அப்ளிகேஷன் நீங்க டேரக்டா உங்களுடைய கிளைண்ட் நீங்க மேனேஜ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்வீசஸும் இருக்கு. அது க்ளவுட்ல AWS மாதிரியான எல்லா க்ளவுட்லயுமே ப்ரொவைட் பண்றாங்க. எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் இந்த மாதிரி வந்து நீங்க டேட்டா டேரக்டா எடுத்துட்டு போய் உங்க டேட்டாவை நீங்க வந்துட்டு போட்டுடலாம். போட்டீங்கன்னா வித்தின் இதுல உங்க எல்லாமே அப் ஆயிடும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த OS எதையுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரியான சர்வீஸும் கொடுக்குறாங்க AWSல எல்லா க்ளவுட்லயுமே அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாம நிறைய சர்வீசஸ் சொல்றோம். ரொம்ப பெரிய க்ளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் மாடல்ல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸும் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் இதை பத்தியான ஒரு பேசிக் திங் நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுன்னா இது எந்த மாதிரி சர்வீஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சாரி. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதுல AWS அப்படின்றத நம்ம என்ன ஏன் சூஸ் பண்ணணும்? நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அசூரும் ரொம்ப பெரிய லெவலில் பூம் ஆயிட்டு இருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் க்ளவுட், IBM, ப்ளூமிக்ஸ் இந்த மாதிரி நிறைய, அலிபாபா நம்ம நிறைய க்ளவுட் இருக்கிறாங்க. AWS நம்ம ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா AWS தான் முத க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 2006 அவங்க தான். அதுக்காக நம்ம ஒண்ணு இது பண்ணல. AWS அந்த மாதிரி 2006 ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க தான் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல இன்னோவேஷன், நிறைய நியூ ஃபீச்சர்ஸ், சர்வீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து ஓப்பன் சோர்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சர்வீசஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு நியூ இன்னோவேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா AWS தான். அது ஒரு மெயினான ரீசன். 2006 அவங்க வந்ததுனால 2010 தான் அசூர் வந்து உள்ள லான்ச் ஆகிறாங்க க்ளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்துட்டு. அது ஒரு மெயினானது. அதர் தென் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா டவுன் டைம், அதாவது இப்போ கிளவுட் ஹார்மோனி இந்த மாதிரி சைட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணலாம். இது வந்து மோர் தென் எல்லா கிளவுடோட சர்வீஸ் அவைலபிலிட்டி பத்தியான சைட்டு, அவைலபிலிட்டி அதோட ஸ்டேட்டஸ்க்கான சைட்டு cloudharmony.com. எங்க போய் செக் பண்ணாலும் கம்பேர் டு அசூர்ல அதர் கிளவுடுக்கு கம்பேர் பண்ணும்போது AWS வந்து டவுன் டைம் வந்து ரொம்ப லோ. அது ஒரு முக்கியமான ரீசன். அதர் தென் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது AWSல நீங்க சர்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 58 கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. இந்த மாதிரி அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஹெல்த் கேர் அந்த மாதிரி கம்பெனி ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தாதான் வந்து கிளவுடோட அடாப்ட் ஆவாங்க. அது வந்து இங்க கிளவுட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய AWS வந்து எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு.
அதான் அதோட டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து பார்க்கலான்ட்டு இருந்தோம். சரிங்களா? ஓகே, சர்டிஃபிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு அதில் வந்துட்டு. சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனாலே இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதோட மைக்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. தென் என்டர்பிரைஸ் அடாப்ஷன், பெரிய பெரிய என்டர்பிரைஸ் கம்பெனி அடாப்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. AWS வந்துட்டு நீ கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 68% வந்துட்டு அடாப்ட் ஆகிறாங்க. AWS தான் அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதோடைய சார்ட் இது வந்துட்டு. அசூர்ல வந்து பார்த்தீங்கன்னா 58 இருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து க்ரோத் ஆகிடுறாங்க அசூர்ல வந்துட்டு. அதர் தென் மற்ற க்ளவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அது கீழே ரொம்ப மினிமம் லெவலில் இருக்கிறாங்க. அதாவது கூகுள் கூட இருக்கட்டும், IBM இருக்கட்டும், இந்த மாதிரியான க்ளவுட்லாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா AWS வந்துட்டு நம்பர் 1 பீக்ல இருக்கிறாங்க. கிளவுட்ல மட்டும் நான் சொல்ல வரேன். கிளவுட்ல வந்துட்டு அவங்க ரொம்ப பீக்ல இருக்கிறாங்க. தென் நம்ம மெயினாக சொன்னது வந்து இன்னோவேஷன் தான். அதாவது ஸ்டார்ட் பண்ண கேரியரை அவங்க இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 61 சர்வீசஸ் அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், அதாவது நிறைய அன்றாட டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ CI/CD கான்செப்ட்ல ஏகப்பட்டது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 வரைக்கும் இருக்கு சர்வீஸ் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2006 வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 6 இயர்ஸ்க்குள்ள ஒரு 61ல இருந்து 1017 அப்படின்ற மாதிரி ரீச் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்னோவேஷன், நிறைய சர்வீசஸ் நீங்களே பார்த்துருக்கலாம். ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா AWS கன்சோல்ல சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா வேரியஸ் சர்வீஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் சர்வீசஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதான் AWS ஓட மெயினான ஒரு பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் ஒன்று இது பண்ணுவாங்க. கார்னர் மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து வெளியிடுவாங்க. அந்த இதில் கண்டினியூஸா வந்துட்டு 7 to 8 இயர்ஸா வந்துட்டு அந்த நம்பர்ஸ் தெரியுதுங்களா? AWS கிளவுட் வந்துட்டு இங்க இருக்கிறாங்க, அசூர் வந்து இங்க இருக்கிறாங்க. அதுல வந்து கண்டினியூஸா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு ப்ரொவைட் பண்றதுல வந்துட்டு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AWS இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, அதுல AWS வந்துட்டு எந்த அளவுக்கு பீக்ல இருக்காங்க, ஏன் நம்ம அதை சூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ AWS ஓட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? AWS ஓட குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர்ல்டு வைடு ஜியோகிராபிக் லொகேஷன் படி ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. எதனா ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரி வைஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்துட்டு ரீஜன் சொல்றாங்க. மும்பைல வந்து AWS டேட்டா சென்டர் இருக்கு, அது வந்து ரீஜன் சொல்றாங்க. ஆனா அந்த ரீஜன் எவ்ரி ரீஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு ரீஜன் அப்படின்றது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரீஜன், இதுதான் ஒரு ரீஜன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும், நேம், அதாவது ஏபி சவுத் 1, இதான் நம்மளுடைய மும்பையோடைய நேம், ரீஜனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஏபி சவுத் 1 அப்படின்றது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து இப்போ 2 அவைலபிலிட்டி ஜோன், எந்த ரீஜனா இருந்தாலும் 2 அவைலபிலிட்டி ஜோன் வந்து இருக்கணும், இருக்கு. அதோட AWS இது ஒரு ரீஜன் அப்படின்னு 2 அவைலபிலிட்டி ஜோன். 2 அவைலபிலிட்டி ஜோன் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கும். அதாவது இது அவைலபிலிட்டி ஜோன் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஜெட்னு சொல்லுவாங்க. ஏஜெட் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு 2, இது வந்து 2 அப்படின்னு சொல்லி 2 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1A 1B, அதாவது நேம் படி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஏபி சவுத் 1A, இது வந்து 1B. சரிங்களா? ஏபி சவுத் 1B. இந்த மாதிரி எல்லா டேட்டா சென்டர் நீங்க யூஎஸ்ஆ இருக்கட்டும் எந்த டேட்டா சென்டர் போனீங்கன்னாலும் இந்த மாதிரி 1AB அப்படின்ற மாதிரி அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது CDEன்னு அவங்களுடைய இது இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் 2ல இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3வது ஒன்று வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. VMவோட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இப்போ அதோட ஜாயின் பண்ணி 3 வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து 3 வந்துடும் வந்துட்டு. ஏன்னா அவங்களுடைய எங்க நீடட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ஃப்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுல வந்துட்டு இந்தியாவில் வந்து 3வது அவைலபிலிட்டி ஜோன் வந்து வரப்போகுது. அப்போ அவைலபிலிட்டி ஜோன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் டேட்டா சென்டர், அதாவது ரீஜனா பார்த்தோம் 2 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு பார்த்தோம் மினிமம். ஆனா அந்த அவைலபிலிட்டி ஜோன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த ரீஜனுக்குள்ள 3 இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னா ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளேயும் குரூப் ஆஃப் டேட்டா சென்டர் இருக்கும். நிறைய டேட்டா சென்டர் வந்து செப்பரேட்டா உங்களுக்கு இருக்கும். அந்த 3 அவைலபிலிட்டி ஜோனும் இல்ல வாட்டவர் 2 இல்ல 3 இதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பவர் அண்ட் நெட்வொர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒண்ணுக்கு சம்மந்தமே இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். அதாவது இதுக்கு இடையில ஒரு பிளாக் ஃபைபர் கேபிள் இருக்கும். இந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள எல்லாம் ஒரு பிளாக் ஃபைபர் கேபிள் இருக்கும்.
அதாவது ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சிங்கிள் ஒரு 1 செகண்ட் கூட உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்து இதாகாது உங்களுக்கு வந்து. அதனாலதான் நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய ரீஜன் லெவல் கிரியேட் பண்றது எல்லாமே ஒரு டவுன் டைம் நடந்த ஹை அபிலிட்டிலையும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டிஓ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வித்தின் ஃபிராக்ஷன் செகண்ட் கூட கிடையாது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படி வந்து ரெண்டு அவைலபிலிட்டி இடையிலையும் வாட் எவர் 2 இல்ல 5 3 அதுக்கு இடையில பிளாக் ஃபைபர் கேபிள்னு சொல்லி ஏடபிள்யூஸே வந்து ஒரு கேபிள் வந்து இது பண்ணிருப்பாங்க, செட்டப் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அது நடக்குது. அது இல்லாம அவைலபிலிட்டி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பவர் அண்ட் ரெப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த அவைலபிலிட்டி ஜோனே ஒரு கோஸ்ட் டவுன் ஏதாவது எர்த்குவேக் வந்து போனாலும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் உங்களுடைய டேட்டா எல்லாமே சப்போஸ் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, அதாவது ரீஜன் வைஸ் நீங்க ஒரு ஸ்னாப்ஷாட்டோ ஏஎம்ஐயோ உங்களோட இஷ்யூ மிஷின் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, இல்ல S3 பக்கெட்டா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜன் வைஸ் இருக்கிறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கும், அதுல இருந்து நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனாலதான் AWS உடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 ரீஜன் வச்சிருக்காங்க வேர்ல்டு வைடு. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட் அப்படின்றது AWS மட்டும்தான் இருக்கு, அசூர்ல கிடையாது. இப்ப நீங்க சென்னையில வந்துட்டு அசூருக்கு வந்து டேட்டா சென்டர் இருக்குன்னா இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட்ல அது கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், குரூப் ஆஃப் டேட்டா சென்டர், ஆனா ஒரு இடத்துல தான் உங்களுக்கு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்காங்க. 21 ரீஜன்ஸ்ல வந்து இது வரைக்கும் லான்ச் ஆயிருக்கு. இருக்கு இன்னொரு 4 ரீஜன்ஸ் வந்து டேட்டா சென்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா 64 அவைலபிலிட்டி ஜோன். பர் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சா கூட 42 தான் வரும். ஆனா சம் ரீஜன்ஸ்ல வந்து நிறைய இருக்கும். இப்போ யூஎஸ்ல எடுத்துட்டீங்கன்னா 5 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மத்த சிங்கப்பூர்லாம் 3 அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன் ஒன்று வச்சிருக்காங்க. எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையில இருக்கு, டெல்லி இந்த மாதிரி இடத்துல இருக்கு. அது என்ன எட்ஜ் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இல்லாம, அதாவது மும்பை இல்லாம சென்னையிலும் எல்லா இடத்துலயும் ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கேட்சிக்காக, அதாவது எவ்ரி டைம் உங்களுடைய டேட்டா வந்துட்டு இப்போ எங்க இருந்தோ கனெக்ட் பண்றது, யூஎஸ்ல இருந்து கனெக்ட் பண்றது அப்படின்னா அவருடைய சர்வர் வந்து இப்போ நம்ம வந்துட்டு இங்க மும்பைல நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எவ்ரி டைம் மும்பைல போய் ஹிட் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியதுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 லொகேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எட்ஜ் லொகேஷன் டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க. அது வந்து கேட்சிக்காக ஒரு டைம் மட்டும்தான் டேட்டா அங்க வந்து ஃபிளட்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் அவர் ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேட்சில இருந்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய எட்ஜ், அதாவது க்ளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க இதோட சர்வீஸ் AWSல, அந்த க்ளவுட் ஃப்ரண்ட்ல இருந்து தான் அங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து AWS வந்து இது பண்ணிக்கிறாங்க, அதாவது லேட்டன்சி வந்து லோ பண்றதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஓகே ஜி, ஒரே நிமிஷம். இது வரைக்கும் பேசினது எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு? ஏதாவது டவுட் இருக்கா? லைக் இது வந்து சாதாரண நம்ம AWS அப்படின்னு பார்த்தா நம்ம ஜஸ்ட் கிளவுட்னா என்னன்னு படம் போட்டு போறது இல்லை, நம்ம ஜஸ்ட் ப்ராப்பரா இந்த டீடைல்ஸும் வெளியில எங்கேயும் கிடைக்காது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிரைவ். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? சொல்லுங்க ஒருத்தர். ஹலோ, சொல்லுங்க. அதுல CI/CD கான்செப்ட் சொன்னீங்க, அது கொஞ்சம் அப்ரிவேட் பண்ணி சொல்லுங்க. CI/CD AWS இல்லைங்களா? இல்ல, CI/CD ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஆல்ரெடி டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா CI/CD சொல்லுவோம் இல்லையா, கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட், வாட் எவர் டெலிவரி சொல்றோம் இல்லையா, அதை தான் சொன்னேன் நான் CI/CDன்னு. அது நார்மலா ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு பாத்துருப்பீங்க லைவ் அந்த மாதிரி இல்லாம இப்ப டெய்லி வந்துட்டு அந்த கான்செப்ட்ல தான் AWSலயே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க AWS நியூ அப்படின்ற இதான் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்தோம். AWS நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெட்ல இதுல AWS உடைய லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டேட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபுல்லாகுது, இங்க தெரியுதுங்களா? இப்ப 7th மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இது CI/CD-க்கு என்ன ரிலேட்டடா இருக்கும்? இது CI/CD-க்கு ரிலேட்டட்னா அந்த கான்செப்ட்ல பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிருக்கா. CI/CD-ன்றது ஒரு காமன் ஃபேக்ட். லைக் அதாவது வீக் வைஸ் டெலிவரி அந்த மாதிரியா? இல்ல, கண்டினியூஸா அவங்க வந்து டெவலப் பண்ணி டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்கன்றதா சொல்லுவாங்க. அஜைல் மாடல் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சேம் திங் தான். அது இந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு பண்ணிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அப்டேஷன் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது
இந்த சிஐசிடி கான்செப்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து. இதுல போனா நீங்க பாத்துக்கலாம் ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அப்டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே ஓகே அந்த இருக்கா சொல்லுங்க. நீங்க ரீஜன் சொன்னீங்க, ரீஜன்ங்கிறது மும்பைல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸ் ஒவ்வொரு ரீஜனுக்கும் மினிமம் 2 இருக்கணும்ன்றீங்க. ஸோ பிசிக்கலா வந்து அவைலபிலிட்டி ஜோனும் அதே மும்பைல தான் இருக்குமா? ஆமாங்க, மும்பைல தான் இருக்கும். எங்க இருக்குன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல நீங்க பாத்தீங்கன்னா பூனேல தான் எனக்கு வந்து ரீஜன் இருக்கு. பூனே தான் என்னோட ரீஜன். அவைலபிலிட்டி ஜோனும் வந்து அதே ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ்ல இருக்கு, A1ங்கிற அட்ரஸ்ல வந்து என்னோட ரீஜன் இருக்கு, நான் டேட்டா சென்டர். என்னோட அவைலபிலிட்டி ஜோன்ஸுமே அந்த A1 அட்ரஸ்ல தான் இருக்குமா, இல்ல அதை சுத்தி அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்குமா? இல்ல சுத்தி அவைலபிலிட்டி அப்படி கிடையாது. அதாவது ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன் சவுண்ட் வாய்ஸ் குரூப் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன் ஜாயின் பண்ணதா ஒரு ரீஜன். ஓகேங்களா? அது கான்செப்ட் ஓகே தானே? ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும், இல்ல 3 இருக்கும், இல்ல 5 இருக்கும். அந்த அவைலபிலிட்டி ஜோன்ன்றது கம்ப்ளீட் செப்பரேட். அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா வேற வேற லொகேஷன். அதாவது இப்ப நான் வேற வேற லொகேஷன்ல வந்து அது உங்களுக்கு இருக்கும். இந்த இருக்கு இல்லீங்களா, இந்த லொகேஷன் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு அக்யூரேட்டா நமக்கும் அட்ரஸ் வந்து எந்த ஏடபிள்யூஎஸ் ரீஜன் அந்த இதை பத்தியான அக்யூரேட் அட்ரஸ் தெரியாது நமக்கு. நம்ம அதுக்கான டூல் இந்த மாதிரி வச்சு நம்ம அங்கதான் லொகேட் ஆயிருக்கோம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேற வேற லொகேஷன்ல இருக்கும். லொகேஷன்ல இருக்கும். அதுக்கு இடையில ஒரு பிளாக் ஃபைபர் கேபிள் இருக்கும். அதாவது நீங்க இப்போ ஒரு எலாஸ்டிக் ஒரு EC2 இப்போ லான்ச் பண்ணி காமிப்போம். அதுல வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் நீங்க ஆட் பண்றீங்க, ஒரு மிஷின் ஒரு EC2 ஒரு EBS வால்யூம் வச்சு போடுறீங்க அப்படின்னா அது இந்த அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு டேட்டா எந்த காரணத்தை கொண்டு இங்க ரிப்ளிகேட் ஆகாது. ரிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு ரீசன் உங்களுக்கு கொடுத்திருக்க அஷூரன்ஸ் SLA படி இங்க இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ட் வந்து ரிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கும். எப்ப நீங்க அது ஒரு ஸ்னாப்ஷாட்டோ AMA எடுக்கிறீங்க, AMA ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்னாப்ஷாட், அப்படி நீங்க எடுக்கும்போது அதோட டேட்டா 6 காப்பி, அதாவது இங்க 3 காப்பி, இங்க 3 காப்பி. அதுவே 3 அவைலபிலிட்டி ஜோனா இருந்தா இங்க 2 அப்படி இந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. நீங்க S3ல போய் பாக்கெட் போறீங்கன்னா டிஃபால்ட்டாவே அது ரீஜன் தான், அது ரீஜன் வைஸ் சர்வீஸ் தான், அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் சர்வீஸ் கிடையாது. அதனால உங்களுடைய டேட்டா வந்து 2 இடத்துலயுமே இருக்கும். இதுக்கு இடையில ஏன் RTO சொல்றோம் இல்லைங்களா, ஜீரோ RTO அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்பை பிளாக் ஃபைபர் கேபிள் உள்ள வந்துட்டு ஒரு பெரிய ஃபைபர் கேபிள் வந்து அவங்க உள்ள லான்ச் பண்ணிருப்பாங்க. அதனால அது வந்து இருக்கும். அது நியர்பையா இருக்கலாம், தூரமா இருக்கலாம். ஆனா இது என்டையர் கோஸ்ட் டவுனா கூட உங்களுடைய டேட்டா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கும். நீங்க ஒருவேளை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஆர்கிடெக்ட் வந்து ஹை அவைலபிலிட்டியில டிசைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் எடுத்து வச்சிருப்பாங்க. வந்து ஒரு AWS டெவலப்பரா வந்து இந்த டீடைல்ஸ் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரீஜன் ஒரு அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேசிக் திங் தான். எப்படி நம்ம வந்துட்டு ஒரு AWSல ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ன்றது மத்த கிளவுட் ப்ரொவைடர் இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி 2 அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்ற கான்செப்ட். இப்போ அசூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மும்பைல 1A B நீங்க பிரிக்க மாட்டீங்க. சென்னை தான் அது வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் சென்னை தான். ஆனா நம்ம மும்பைல ஏன் 2 பிரிக்கிறாங்கன்னா அந்த பிரிக்கணும்ன்றது என்ன கான்செப்ட், அதனாலதான் நம்ம 1A B இதெல்லாம் வருது. ஏன்னா இந்த DAB எல்லாம் அதுல அங்க கிடையாது. அதனால நம்ம வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்துட்டு என்ன மாதிரி இந்த அளவுக்கு உள்ள போய் ஒர்க் பண்ணுவாங்களான்றது டெவலப்பர்ஸ் தெரியல. மேல டெவாப்ஸ் ஓரியன்டட் இல்லைன்னா EC2 ஓரியன்டட் அதுல கான்ஃபிக் பண்றது அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய ஒர்க் ஆஃப் நேச்சர். வந்துட்டு அவங்க இன்ஃபாவே அவங்களே டைரக்டா போய் EC2 லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்ஃபர்மேஷன். இன்னொன்னு வந்து அந்த எட்ஜ்னு சொன்னீங்களே, எட்ஜ்ங்கிறது கேஷ் அப்படின்னீங்க. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹிட் பண்ணும்போது எனக்கு அதுல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரெட்ரீவ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டைம் நான் ஹிட் பண்ணும்போது தான் கேஷ்ல இருந்தா எடுக்கும்ட்டு. சப்போஸ் எனக்கு வந்து அதுக்கு எப்படி தெரியும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கேஷ்ல இருக்கு, ஏதோ மாறி டேட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இவ்வளவு நாளுக்கு ஒரு முறை நீங்க வந்துட்டு நம்ம அங்க செட் பண்ணிக்கலாம். எவ்வளவு நாளுக்கு ஒரு நம்ம இங்க இருந்து புஷ் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டைரக்டா S3ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா S3ல இருந்து நம்ம எப்ப வேணுமோ அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் எட்ஜ் லொகேஷன் நம்ம இது பண்றது ஆர்கிடெக்ட் வந்துட்டு நம்ம வந்து டேட்டா வந்துட்டு நீங்க வந்துட்டு புஷ் பண்றதுதான். பட் ஆன்லைனா எனக்கு டேட்டா அங்க அவைலபிலிட்டியா இருந்துச்சுன்னா இப்ப லேட்டஸ்டா இருக்குன்றீங்களா? ஆமா, ஆன்லைன் இப்ப என்னோட டிரான்சாக்ஷன் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கிளவுட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நான் கேஷ்ல இருந்து எடுத்தா எனக்கு வந்து லேட்டஸ்ட் டேட்டா இருந்து அது வராதுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு 3 tier ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லீங்களா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 tier வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெப் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இதுல வந்துட்டு ஆப் உங்களுக்கு போட்டிருப்பாங்க, அப்புறம் DB tier உங்களுக்கு போட்டிருப்பாங்க.
ஆமா. நீங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் தான் S3ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. S3 அதை வந்துட்டு க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படின்ற இங்க இருக்கக்கூடிய சர்வீஸோட இது பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. க்ளவுட் ஃப்ரண்டா அதை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. க்ளவுட் ஃப்ரண்ட் URL சரிங்களா. S3 மட்டும் தான் பண்ணிருக்கோங்க. ஆனா நீங்க உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, வாட் எவர் ஜாவா, வாட் எவர் இந்த நோட் ஜேஎஸ் இல்லைன்னா PHP, உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அவங்க சேஞ்சஸ் எங்க பண்றாங்கன்றதுல இங்க சேஞ்சஸ் பண்ணும்போது அவங்க அதை வந்து இங்க இருந்து இங்க க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ரைட் புஷ் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் இங்க போய் போகணும் இல்லையா, அதுக்கு கமாண்ட் இருக்கு. அதுக்கு வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்லயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்ப இங்க சேஞ்சஸ் பண்றாங்களோ, புரியுதுங்களா, ஃப்ரண்ட் எண்ட்ல அவங்க எப்ப சேஞ்சஸ் பண்றாங்களோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் டேட்டா க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகுறது வந்துட்டு அவங்க வந்து கமாண்ட்லயே இல்லைன்னா கன்சோல்லே பண்ண முடியும். பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்டேட்டடா அவங்களுடைய எல்லா 150 லொகேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 150 லொகேஷன்லயும் போய் அப்டேட்டட் டேட்டா வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. ஆனா அதனால உங்களுடைய டிரான்சாக்ஷன் நீங்க பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாமே நான் பேசுறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் தான். யாருமே உங்களுக்கு வந்து பேக் இதெல்லாம் வந்து யாரும் வந்து க்ளவுட் ஃப்ரண்ட்ல இது பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் நான் சொல்ல வரேன். ஃப்ரண்ட் எண்டுக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்றதுக்கும் எதுக்கு சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு. பியூர்லி ஃப்ரண்ட் எண்ட். அதனால எந்த கிரிட்டிக்கலோ அந்த எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. டைரக்டா நீங்க பாக்குறது தான். அப்ளிகேஷனையும் இதுதான் பண்ணும்போது தான் அது இதெல்லாம் வராது உங்களுக்கு. அப்ளிகேஷன் கம்பல்சரி சர்வர்ல தான் ரன் ஆகும் சரிங்களா. ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு வந்துட்டு சர்வர்ல ரன் ஆகாது. சர்வர்ல டேட்டாவே இருக்காது. அவங்க டைரக்டா டேட்டா எங்க புஷ் பண்ணிருப்பாங்கன்னா S3 க்ளவுட் ஃப்ரண்ட்டோட இன்டெகிரேட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஆனா அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து EC2ல வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. டேட்டாபேஸ் வந்து தனியா RDS இல்லைன்னா ஒரு சர்வரா இருக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் RDS இருக்கும், RDSல ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்துட்டு க்ளவுட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இதாகாது. அது ஃப்ரண்ட் எண்ட். அப்ப ஆக்சஸ் பண்றது ஃப்ரண்ட் எண்ட் தானே மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே உள்ள லாகின் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பை பண்ண மாட்டாங்க. லாகின் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு இல்ல அவங்களோட பாத்துருப்பீங்க நீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல பாக்குறது தான் மெனி யூசர் இருப்பாங்க. உள்ள போய் லாகின் பண்ணி இதை வந்து இது பண்றவங்க கம்மியா தான் இருப்பாங்க. அப்போ ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆக்சஸ் ஆகணுன்றது க்ளவுட் ஃப்ரண்ட் இது பண்ணிருக்காங்க. ஓகே ஜி, அப்டேட்டட் டேட்டா போகணும்ன்றதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. இன்னொரு டவுட் ஒன்று இருக்கு. ஐஸ்வர்யா ஜி கேட்டிருக்காங்க, அதாவது அவைலபிலிட்டி ஜோன் வந்து எல்லாமே அட் டயத்துல டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி இது வரைக்கும் அப்படி போகணுன்ற இதெல்லாம் இல்லைங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் சர்வர்லயே கூட ஹையபிலிட்டி கூட இல்லாம நான் சொல்ல வரேன். 2 சர்வர் கூட இல்லாம ஒரு சிங்கிள் இதை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கோஸ்ட் டவுன் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நீங்க டவுன், அதாவது என்ன சொல்றது, ஹிட் ஆகி ரீபூட் ஆகலாம். அதாவது ஹிட் ஆகி ரீபூட் ஆகாது. ஒருவேளை உங்க CPU பெர்ஃபார்மன்ஸ் 100% வச்சு வந்துருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதாயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும். அப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஒரு 90 வந்தாலும் எனக்கு வந்து சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்துட்டு க்ளவுட் வாட்ச்ல வந்துட்டு நீங்க செட் பண்ணிக்கலாம். மானிட்டரிங் போட்டுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ S3 EC2னா என்னன்னு ஜஸ்ட் ஒரு சின்ன இது சொல்ல முடியுமா ஜி? S3னா என்ன, EC2னா என்ன? S3 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா 11.9 டியூரபிலிட்டி கொடுக்குறாங்க. இது வந்துட்டு நீங்களோட ஃபைலு, உங்களோட மூவிஸ், இந்த மாதிரி வாட்டர் என்ன டேட்டா வேணாலும் நீங்க S3ல வந்து போட்டுக்கலாம். இது பிளாக் ஸ்டோரேஜ் கிடையாது. அதாவது இதுல OS நீங்க போட முடியாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க இதுல போட முடியாது. இதுல போனீங்க அப்படின்னா நீங்க ரீஜன் வைஸ் உங்களுடைய டேட்டா இருக்கு இல்லைங்களா, நீங்க வந்துட்டு உங்களுடைய ஹாட் டேட்டா, அதாவது ஒரு ஆஃபீஸ்ல எடுத்தீங்கன்னா டேட்டா வாட் எவர் டேட்டா உங்களுக்கு வந்து வச்சிருப்பாங்க. S3னா அது வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு ஸ்டோரேஜ். டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுல OSO இது பண்ண முடியாது. பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 TBக்கு $25 வரும். இங்க இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து இவ்வளவு கம்மியா இருக்கும். ஆனா அதுவே வந்துட்டு EBS வால்யூம்னா அப்படின்னு கிடையாது. எலாஸ்டிக் இது இங்க வராது. இதுல வராது. உங்களுக்கு EC2ல போனீங்கன்னா நீங்க பாக்கலாம். ஓகே, எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அது வந்து பாத்தீங்கன்னா OS பிளாக் ஸ்டோரேஜ். பிளாக் ஸ்டோரேஜுக்கும் S3க்கும் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு இல்லையா. நீங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டேட்டா வந்துட்டு எப்படி, இப்ப நார்மலா பிளாக் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கா இருக்கு அப்படின்னா இந்த பிளாக் மட்டும் தான் சேஞ்சஸ் நடக்கும். அதனாலதான் எந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்றீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு பிளாக் வைஸ் சேஞ்ச் ஆகும். ஆனா S3ல அப்படி டோட்டலாவே உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து இதாகும். சோ OSல போடணும்னா நமக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் வேணும். EC2 இன்ஸ்டன்ஸ் அதுதான் உங்களுக்கு வந்து இந்த இங்க EC2 போனீங்க அப்படின்னா இந்த இங்க இருக்கு இல்லீங்களா, வால்யூம்ஸ் இருக்கு இல்லீங்களா, ஆமா, அதான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் இங்க இருக்கு பாருங்க. இப்ப எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸ்னாப்ஷாட் எடுக்க ஆட்டோமேஷன் கூட அவங்களே சர்வீஸை கொண்டு வந்துட்டாங்க, லைஃப் சைக்கிள் மேனேஜர். இப்போ இதுல தான் நீங்க போடுவீங்க. நீங்க லான்ச் பண்ற EC2 இருக்கட்டும், அதுல அட்டாச்சா ஆட் பண்ணக்கூடிய D டிரைவ், அதாவது டேட்டா வால்யூமா இருக்கட்டும், எல்லா வால்யூமே பாத்தீங்கன்னா இங்க இருக்க வால்யூம்ல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஓகே, இங்க தான் வந்து இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இதுல நிறைய டைப் ஆஃப் EBS வால்யூம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி 5 டைப் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் எல்லாமே மாறும். ஃபைன், அது ஃபைன். பட் EC2 வந்து S3யோட காஸ்ட்லியா இருக்கும்.
S3யோட இல்ல EC2 பர்பஸே வேற. EC2 வந்துட்டு சர்வர் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்றது ஒரு பிசிக்கல் சர்வரா நம்ம லான்ச் பண்ண போறீங்க. S3 ஜஸ்ட் பக்கெட். நீங்க உங்களுடைய லினக்ஸ் மிஷினா இருந்தா ஃப்ரீயா மவுண்ட் பண்ணிக்கலாம். விண்டோஸா இருந்ததுன்னா நீங்க பெய்ட் பண்ணி மவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வாட் எவர் உங்களுடைய டூல் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா டூல் இருக்கு இல்லையா, அதாவது என்ன மாதிரி டூல், டேட்டா பேக்கப் பண்றதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, பேக்கப், அதுல அவங்க எல்லாமே S3 வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இல்ல S3 புரிஞ்சிருச்சு. EC2னா அது ஜஸ்ட் வந்து லைக் அப்ளிகேஷன் சர்வர் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்டோரேஜ். இல்ல நம்ம EC2னா ஆக்சுவலா ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரியும், S3னா நம்ம வந்து ஒரு பென் டிரைவ் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரியும் வச்சுக்கலாமா? கன்சிடரேஷன் வச்சுக்கலாங்க. S3க்கு வந்து இது இருக்குங்களா, லைக் இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் இருக்கா? அதாவது நெட்வொர்க் பேண்ட்விட்த் நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம ரூல்ஸ்ல எழுதிக்கலாம். அதாவது இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் ரூல் மாதிரி இங்க நீங்க பாக்குற மாதிரி செக்யூரிட்டி குரூப், நெட்வொர்க் ACL, EC2ல கண்ட்ரோல் பண்ற மாதிரி ரொம்ப டீடைலா அப்படியே வந்து எல்லாம் கன்சோல்ல பண்ண முடியாது. எல்லாமே வந்து நீங்க S3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க IAM யூசர் இருக்கு இல்லீங்களா, நம்ம கிரியேட் பண்ணும்போது அங்க அவங்க எந்த IP ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் எல்லாமே நீங்க அங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் ஆக்சஸ் பண்ண போறாங்க, எந்த பக்கெட்ல என்ன ரீடா ரைட்டா என்ன பண்ணணும், அவரு என்ன பர்மிஷன் வேணும், எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மெயினா AWSல ஒரு முக்கியமான சர்வீஸ். அது வந்து அதுல நீங்க பண்ணிக்கலாம். எல்லா ரிசோர்ஸ் அவங்க எங்க ஆஃபீஸ் நெட்வொர்க்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகணும். அவங்க வீட்டுல போயிட்டு கனெக்ட் பண்ணாங்க கூட அவங்களுக்கு ஷோ ஆகக்கூடாதுன்னா ஷோ ஆகாது. ஓகே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ S3 இன்னொரு கொஸ்டின், S3ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆகுமா ஜி? அந்த மாதிரி ஸ்டோர் ஆகாது ஜி. அந்த மாதிரி இல்லைல்ல. ஓகே, அந்த மாதிரிலாம் ஸ்டோர் ஆகாது. ஸோ இன்னும் ஒரே ஒரு இன்னும் கொஸ்டின் சதீஷ் கேட்டிருக்காங்க. அதாவது விர்ச்சுவலைசேஷன் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் கொஸ்டின் உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? விர்ச்சுவலைசேஷன் என்ன? வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன்? இப்போ நீங்க நார்மலா இதுக்கு முன்னாடி இருக்கல விர்ச்சுவலைசேஷன் ஒரு லேயர் வராதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு ஹார்ட்வேர் இருக்கு அப்படின்னா நீங்க அது மேல ஒரே ஒரு OS தான் நீங்க போடுவீங்க. ஒரு OS நீங்க போட்டுட்டு விர்ச்சுவல் அப்படின்ற ஒரு இது வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரே ஒரு சர்வரை நீங்க ஒண்ணுதான் மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே இப்போ ஒரு நெட்வொர்க் உங்களுடைய நெட்வொர்க் கார்டு அதுல ஒரு சர்வர்ல ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா அதுல ஒரே ஒரு IP தான் நீங்க கான்ஃபிகர் பண்ண முடியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் OS தான் நீங்க போட்டு லான்ச் பண்ண முடியும். மல்டிபிள் OS அப்படின்னு வரும்போது ஒரே ஒரு OSல நீங்க ஒரு விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு விர்ச்சுவலா ஒரு இதை நீங்க கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கர்னல்ல. அப்படி கொண்டு வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது VMware இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸா இருக்கலாம், வாட் எவர் அந்த மாதிரி நீங்க கொண்டு வந்த பிறகு மல்டிபிள் OS வந்து நீங்க அதுல என்ன பண்ணிக்கலாம், லான்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த கர்னல் இதை வந்து ஷேர் பண்ணி இங்க நடக்கும் உங்களுக்கு வந்து. ஆனா இண்டிவிஜுவலா இருக்கும். OS ஐசோலேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் வந்த பிறகு தான் வந்துச்சு. இப்போ அதுவே டாக்கரா மாறிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஐசோலேஷன் அந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் விர்ச்சுவலைசேஷனோட அடுத்த லெவல் ஆஃப் எடுத்துட்டு வந்துட்டாங்க டாக்கர் அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த மாதிரி இதுவே தேவையில்லை. அதாவது இந்த கெஸ்ட் OS இருக்கு இல்லையா, EXE சர்வரா இருக்கலாம், இல்ல ஒரு சர்வரை போட்டு நீங்க அதுக்குள்ள விர்ச்சுவல் பாக்ஸோ VMware போடுவீங்க ஒரு ஸ்டேஷனும், அந்த மாதிரி ஒரு பேஸ் OS தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நீங்க வந்துட்டு அடுத்த விர்ச்சுவலைசேஷனுக்கு அடுத்த லேயரா இருக்கக்கூடிய கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப அது வந்துருச்சு. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்க அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணலாம். இந்த OS தேவையில்லை. ஒவ்வொரு OS போடுறது பதிலா இங்கனுக்குள்ள என்னோட அப்ளிகேஷன் இங்க வெப் ஆப் நடக்கும், இங்க வந்து எனக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்கும், உங்களுக்குள்ள DB இருக்கும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷனா ஐசோலேஷன் பண்ணி போட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துச்சு. விர்ச்சுவலைசேஷன் லேயரை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவலைசேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சர்வர்ல அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண முடியும், ஒரு OS போட முடியும். இப்போ மல்டிபிள் OS நீங்க போடுறீங்க அப்படின்னாலே அது விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ண பிறகுதான். ஸோ நான் ஒரு நோடு வாங்கிட்டு அதுல வந்து 2-3 லைக் OS போட்டுக்கலாம். நீங்க வந்துட்டு 10 சர்வர் கூட நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு மாறும் விண்டோஸ்ல வந்துட்டு. இதுவே ஓபன் லினக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு லினக்ஸ் CentOS போட்டுட்டு அது மேல நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 10 சர்வர் கூட ஃப்ரீயா போட்டுக்கலாம். விர்ச்சுவல் பாக்ஸ் போட்டு. ஓகே ஃபைன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ திங்க் ஸோ மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதுல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்து நீங்க சப்போஸ் இஃப் யூ ஆர் நியூ டு AWS இந்த மாதிரி நிறைய புதுசாக நீங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை பிரேக் டவுன் பண்றோம். அண்ட் ஹை அவைலபிலிட்டி அப்படின்ற ஒரு இது சொன்னாங்க. ஸோ அதுனா என்னன்னா உங்களோட இது வந்து டவுன் ஆகாம இருக்கிறது, அவ்வளவுதான். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கிடைக்கணும், அதுதான் ஹை அவைலபிலிட்டி. இந்த மாதிரி சில லைக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து ஜஸ்ட் இஃப் யூ ஆர் பவுன்சிங் ஜஸ்ட் பிங் பண்ணுங்க, அதோட இதை நம்ம ரிப்ளை பண்ணலாம். ஓகே. And இன்னொரு question, AWS or any other cloud platforms really need for AWS working experience big data developer basic knowledge. Okay, big data ன்றத நானே சொல்றேன். ஸோ பிக் டேட்டால வந்து கிளவுட்ல இப்போ மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மேண்டேட்டரிலாம் கிடையாது, பேசிக்கா தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். 100% AWS போகணும் அப்படின்றது பிக் டேட்டா ஓரியன்டடுக்கு அவசியம் இல்லை. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. ஓகே. அண்ட் எஸ் ஜி. ஹலோ. எஸ்
இதுல இந்த பிக் டேட்டா ரிலேட்டடா என்ன சர்டிபிகேஷன் மாதிரி பண்ணலாம்? லைக் இப்போ பிக் பாத்தீங்கன்னா டேட்டாவா இதுல AWS அஜி? இப்போ AWS வச்சு பிக் டேட்டால பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. சர்டிஃபிகேஷன் இருக்கு. யா. ஃபெசிலிட்டி ஸ்பெசிஃபிக்கா பண்ண முடியும். ஃபெசிலிட்டி சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அது இருக்கு தனியா. நம்ம இதுல பார்க்கலாம். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. சதீஷ், இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ EC2லயும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணலாம், S3லயும் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? EC2லயும் ஸ்டோர் பண்ணலாம், S3லயும். ஓகே. இல்ல EC2ல டேட்டா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு S3ல வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவும் ஸ்டோர் பண்ணலாம். பட் EC2ல வந்து பிளாக் ஸ்டோரேஜ் தான் ரிலேட்டட் டு பிக் டேட்டா. லைக் பிளாக்ஸ், இப்போ நீங்க ஹடூப் HDFS யூஸ் பண்ணிருந்தீங்க, அந்த மாதிரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்கும் போது நீங்க பிளாக்ஸா இது பண்ணுவீங்க இல்லையா, 128 GB 128 MB பிளாக்ஸ் அந்த மாதிரி. அந்த பிளாக் ஸ்டோரேஜ் வந்து EC2ல ஸ்டோர் பண்ணுவீங்க. பட் S3ல வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, யுவர் CSV ஃபைல், JSON ஃபைல், whatever ஃபைல் ஃபார்மட், whatever the size, கண்டிப்பா எப்படி வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. இதுதான் பர்பஸ், மெயின் பர்பஸே வந்து பாத்தீங்கன்னா EC2 வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்றதுக்காக கிடையாது. சரிங்களா? ஓகே. நம்ம EC2 போறோம் அப்படினாலே ஒரு சர்வரை நீங்க வந்துட்டு அதுல EC2னா வெறும் இது மட்டும் கிடையாது, ஸ்டோரேஜ் மட்டும் கிடையாது, அதெல்லாம் நிறைய நீங்க வந்து. பட் ஓகே, EC2ல நம்ம அப்ளிகேஷன்ஸ், எனி சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்காக நம்ம கிரியேட் பண்றோம். பட் அந்த இடத்துலயும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 GBன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்றோம். அது வெறும் சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? ஆமா, சாஃப்ட்வேர் ரன் பண்றது மட்டும் இல்லாம நீங்க டேட்டாவும் வந்துட்டு நீங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐஓ இருக்குல்ல, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட், இதெல்லாம் வந்துட்டு S3ல வராது உங்களுக்கு வந்துட்டு. இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா, இப்ப கிரேட் வால்யூம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க 5 டைப் ஆஃப் வால்யூம் நம்ம இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற பாத்தீங்கன்னா SSD, ஜெனரல் பர்பஸ். அது இல்லாம நீங்க ஒரு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட IOPS வந்துட்டு இது பர் ஜிபிக்கு 3 IOPS ஜெனரல் பர்பஸ். அதே போனீங்க அப்படின்னா நீங்க IOPS வந்து உங்க வாட்டவர் கிட்டத்தட்ட 64 IOPS வரைக்கும், 64,000 IOPS வரைக்கும் நீங்க இதுல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு IOPS உங்களுக்கு வேணும். IOPS மீன்ஸ் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் ஆக்சஸ் பண்றது. அந்த மாதிரி நீங்க இது பண்ண முடியும். மேக்னெட்டிக் வந்து IOPSே கிடையாது. ஒரு ரீட் ஒன்லி பர்பஸ்க்காக டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம்னா பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு மினிமம் மேக்ஸிமம் மினிமம் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இதுல ஜெனரல் பர்பஸ்னா 4 GB, ப்ரொவிஷனலா 4 GB, சாரி, ஜெனரல் பர்பஸ்னா 1 GB கூட நீங்க ஆட் பண்ண முடியும். கோடு த்ரூபுட்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப். இது எல்லாமே இது மாதிரியான IOPS இந்த மாதிரி கான்செப்டே உங்களுக்கு S3ல வராது. அப்ப புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப அப்ளிகேஷனை ரன் பண்றதுக்காக மட்டும் கிடையாது EBS வால்யூம் அப்படிங்கிறது. நீங்க அடிஷனல் டேட்டா போட்டிருக்கீங்க இல்லையா, அது டேட்டா பேஸா இருக்கலாம், அப்ளிகேஷனா இருக்கலாம், அதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா S3 நீங்க கொடுக்க முடியாது. S3 நீங்க மவுண்ட் பண்ண முடியும். அதை நீங்க வந்துட்டு ஒரு ஃபைல் ஸ்டோரேஜா இது மாதிரி தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரியான மற்ற பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா, டேட்டா பேஸ் ஆக்சஸ் பிளாக் ஸ்டோரேஜ்ல மட்டும் தான் வரும். இதுல தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே. அதனாலதான் நம்ம இதுக்கு வந்து போறோம். நம்ம வந்து இதுக்குள்ள என்ன டிஃபரன்ஷியேஷன், இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஜி, நம்ம இப்போ we can go into demo. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு, பட் நம்ம டெமோ முடிச்சிட்டு ஆஃப்டர் தட் அந்த கொஸ்டின்ல எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க வேற ஏதாவது கொஸ்டினாலும் அந்த கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டெமோ முடிச்ச உடனே வில் டேக் அப் திஸ் கொஸ்டின். ஓகே. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட நீடட் என்ன, அதுல AWS வந்துட்டு ஏன் டாப் மோஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட குளோபல் இன்ஃபோ நம்ம பார்த்தோம். அதாவது ரீஜன், அவைலபிலிட்டி ஜோன், எட்ஜ் லொகேஷன், இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு AWS வந்துட்டு இன்னும் ரெண்டு இருக்கு பார்க்கறதுக்கு செஷன் கியூ இல்லாம. AWS வந்து எப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது ஒரு டெமோ மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம குளோபல் இன்ஃபோலாம் பார்த்துட்டதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வந்துட்டு இதான் AWS கன்சோல் நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். இதுல நான் EC2 டேஷ்போர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். AWS பொறுத்த வரைக்கும் நீங்க லாகின் பண்ணணும், உங்க ரீஜன் வந்து நீங்க எந்த ரீஜன்ல, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன், எந்த ரீஜன் நீங்க போட போறீங்களோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த லொகேஷன் நீங்க போனீங்கன்னாலும் இதே மாதிரி சேமா தான் இருக்கும். அங்க அசூர்ல அப்படி கிடையாது. அது நீங்க லான்ச் பண்ணும்போது முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது காமன் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ நான் நார்த் விர்ஜீனியா போட்டாலும் இதே மாதிரி செட்டப் இருக்கும். இங்க நீங்க சர்வர் போட்டுட்டு மும்பைல போய் தேடினா கிடைக்காது உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரீஜன் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் நார்த் விர்ஜீனியா வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்க அதுக்குள்ள AWS டேஷ்போர்ட்ல போயிட்டு EC2 டேஷ்போர்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமன் டேஷ்போர்ட்ல இதெல்லாம் வந்துடும். எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு,
டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ்னா என்ன, எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்கு, வால்யூம், கீப்பர், பிளேஸ்மெண்ட் குரூப் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வந்தது எல்லாமே ஜீரோவில் இருக்குது. நமக்கு வந்துட்டு செக்யூரிட்டி குரூப், கீப்பர் இதெல்லாம் ப்ரைஸ் இல்லாது. இது நீங்கள் இது வச்சிருக்கனால இது காஸ்ட் ஆகாது, அதனால அது எக்ஸ்ட்ரா இருக்குது. இது இருக்குது நம்பர்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்குது, அதெல்லாம் காஸ்ட் வரக்கூடியது. சரிங்களா? இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப் இருக்குல்ல. ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மிஷின் என்ன மிஷின் லான்ச் பண்ண போகிறோம், அதோட ஐஎஸ்ஓ, அது ஐஎஸ்ஓன்றது அமேசான் மிஷின் இமேஜ் நீங்கள் சொல்கிறாங்க, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ரொம்ப ஃபெமிலியலாக குயிக்காக ஆக்சஸ் பண்ணுற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட. அது இல்லாமல் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கம்யூனிட்டி ஐஎம்ல போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம், சப்மிட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி நீங்கள் எந்த ஓஎஸ் வேணும், என்ன ஆர்கிடெக்ட், அதாவது ஏஆர்எம் கூட புதுசு கொண்டு வந்துருக்காங்க. ஏடபிள்யூஸோட ஓன் ப்ராசஸர்லாம் இதில் வந்திருக்கு. ஏஆர்எம் ஆர்கிடெக்ட்ல ஏடபிள்யூஸோட ஓன் ப்ராசஸர்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம். விண்டோஸில் என்ன மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே என்ன வேணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? நார்மலாக குயிக்காக போகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸாக இருக்கட்டும். அமேசான் லினக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் எல்லா ஓப்பன் இந்த இப்போ ஆர்டிஎஸ் இருந்தீங்கன்னாலும் சரி, எந்த மாதிரி சர்வீஸ்ல எல்லாமே அமேசானே ஒரு ஓன் அவங்களுடைய கஸ்டமைஸ்டு ஒரு இது விட்டுருக்காங்க. இப்போ மற்ற ரெட் ஹேட், உபுண்டு, ஓப்பன் சுஷி இதெல்லாம் இல்லாமல் அமேசானே லினக்ஸ் வந்து அமேசான் லினக்ஸ் விட்டுருக்காங்க. அமேசான் லினக்ஸ் 2 அப்படின்னு 2 இது வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓன் ப்ராடக்ட்டும் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இப்போ நான் அமேசான் லினக்ஸ் 2 அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு ஏஆர்எம் இல்லை 86 இருக்கு. ஏஆர்எம் தான் நார்மலாக X86 ஆர்கிடெக்ட் தான் நம்ம போகிறோம். ஏஆர்எம் போனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு அது நம்ம தனியாக இதில் பார்க்கலாம். சரிங்களா? அது வந்துட்டு இந்த மொபைல் பேஸ்டு ஏஆர்எம், அது வந்து இவங்களுடைய ப்ராசஸர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அது ஒன்லி அந்த A1 அப்படின்னக்கூடிய அவங்களுடைய இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த 86 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே டேரக்டாக நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸோட ஃபேமிலி ஒரு 5 டைப் ஆஃப் ஃபேமிலி இங்கே இருக்குது. ஜென்ரல் பர்பஸ், கம்ப்யூட் பர்பஸ், மெமரி பர்பஸ், அந்த மாதிரி 5 டைப் ஆஃப் ஃபேமிலி இருக்குது. 5 டைப் ஆஃப் ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ரல் பர்பஸில் D2, D3, M4, M5 எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு 2 இடையில நிறைய டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா D2 மைக்ரோவில் தான் நமக்கு வந்து ஃப்ரீ டயர் வந்து எலிஜிபிள் இருக்குது. அதாவது 1 crore 1 விர்ச்சுவல் CPU 1 மெமரி 1 GB மெமரி இருக்கிறது தான் நமக்கு வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரீ டயர் இங்கே வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட மற்ற க்ளவுட் ப்ரொவைடரை விட இது வந்துட்டு 1 இயர் வந்துட்டு பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 hours நீங்கள் வந்து விண்டோஸோ லினக்ஸோ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் 1 பர் மந்த்துக்கு 750 hours நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு D2 மைக்ரோ ஒரு ஜெனரல் பர்பஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து போகிறேன் அப்படின்னா எவ்வளோ டைப் ஆஃப் நம்பர்ஸ் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும், ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம். ஸ்பாட் என்னென்ன நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வேணால் 20, அதுக்கு மேலே வேணால் நீங்கள் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரிக்வஸ்ட் ரேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபிசி, நம்ம ஏற்கனவே தான் ஃபர்ஸ்ட் விபிசி தான் பார்ப்போம் இந்த கிளாஸில். விபிசி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லையும் டிஃபால்ட் ஒரு விபிசி இருக்கும். விபிசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆன் ப்ரம் டேட்டா சென்டர்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம். அதாவது 10.192 ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியோடைய அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இங்க நெட்வொர்க் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய என்வாயர்மெண்ட் 10 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஐபி அவ்வளோ நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்துட்டு சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு டிஃபால்ட்டாவே எல்லா ரீஜன்லயும் ஒரு விபிசி இருக்கும். அது வந்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு சப்நெட்ன்றோம் இல்லையா, சப்நெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபிசி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு விபிசி வந்துட்டு மல்டிபிள் சப்நெட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதவே இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனோட வந்து அவங்க டைப் பண்ணிருப்பாங்க. ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட ஒரு பெரிய விபிசி ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா அதை வந்து சின்னதா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது சப்நெட் வந்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது இப்ப இது வந்துட்டு ஒரு விபிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 10.0.0.0/16 இருக்குன்னா 64,000 ஐபி வருது உங்களுக்கு வந்துட்டு. 64,000 ஐபி வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அதை வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன பிரிச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு 0.0/0/24 அப்படின்னா 256 ஐபி. இந்த ரேஞ்ச் வந்து ஐபி கால்குலேஷன் வந்து நீங்க நெட்ல போட்டா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஆல்ரெடி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 256 ஐபி வரும். அதுல வந்து நம்ம வந்துட்டு 5 ஐபி வந்து யூஸ் பண்ண முடியாது. இங்க ஏடபிள்யூஎஸ் வந்து 251 வரும். சரிங்களா? அது என்ன ரீசன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிளா ரூமா உங்களுக்கு சப்நெட்டா பிரிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி டிஃபால்ட்டா ஏடபிள்யூஎஸ்லயும் ஒரு விபிசி இது ஏன் 6 இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 அவைலபிலிட்டி ஜோன் அங்க இருக்கு. சாரி, இங்க 3-4 இருக்கு. நாங்க தனியா பிரைவேட் பப்ளிக் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, அதை வந்துட்டு இங்க எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கோ அத்தனை அவைலபிலிட்டி ஜோனோடையும் ஒரு சப்நெட் வந்து இவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரீ டிஃபைனா வந்துட்டு ஒரு விபிசி இருக்கும் ஒவ்வொரு ரீஜன்லையும். விபிசி வந்து ஃப்ரீ தான்.
அதுக்குள்ள எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ரீஜன்ல எத்தனை 2 இல்ல 3 இல்ல 5 இருக்குன்னு பார்த்தோம். அந்த நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன் ஒரு சப்நெட்டை வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. கம்பல்சரி ஒரு சப்நெட் வந்துட்டு ஒரு அவைலபிலிட்டி ஜோன் தான் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நம்ம இங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, நான் வந்துட்டு ஒரு இதை நான் முடிவு பண்ணிடுறேன். சரிங்களா? ஒரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு. இப்போ அது வந்து ஐபி ரேஞ்ச் பெருசாக இருக்கனால உங்களுக்கு 4000 ஐபி வந்திருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. பப்ளிக் ஐபி வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் எனேபிள் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டாபேஸ் சர்வர் இந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா பிரைவேட்ல வைக்க போறீங்க. உங்க AWS ஒரு பப்ளிக் ரோட், அதுக்குள்ள உங்களுடைய ரிசோர்ஸ் வந்து சர்வர் வந்து பிரைவேட்டா வைக்க போறீங்கன்னா பப்ளிக் ஐபி வேணாம், வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது தனியாக நம்ம பார்க்கலாம் கிளாஸ்ல வந்துட்டு. ஜஸ்ட் நான் அது ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக எனேபிள் நான் கொடுத்துறேன். நான் ஒரு சப்நெட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் வேற இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா IAM ரோல் இதெல்லாம் நம்ம தனியாக அதெல்லாம் பார்க்கலாம். வேற ஒண்ணுமே தேவையில்ல. ஷேர்டு மாடல் தான், நம்ம டெடிகேட்டட் கிடையாது, ஷேர்டு தான் நம்முடைய சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா. பர்டிகுலர் இந்த ஐபி ரேஞ்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபில நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க VPCல போய் பாத்துக்கலாம். அந்த ரீஜன்ல VPC போனீங்கன்னா நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அதுக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஐபி உங்களுக்கு வேணும்னா இங்கே கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஆட்டோஷன் ஆகும் ஒரு ஐபி, இல்ல ஸ்பெசிஃபிக்கா எனக்கு 100 ஒரு ஐபி வரணும், ஒரு 111 வரணும் அப்படின்னா இங்கே நீங்க முன்னாடியே ப்ரீடிஃபைனா பண்ணனா கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ரீஜன்ல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா முக்கியமா எல்லா VPC அதர் தான் முக்கியமான எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் யூசர் டேட்டா நீங்க கொடுத்துக்கலாம். அதை பூட் ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்தால் நீங்க இதுல கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த 5 ஸ்டோரேஜ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அதுல OS வந்து போடுறது பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரேஜ் மட்டும் தான் OS போட முடியும். ஜெனரல் பர்பஸ், ப்ரொவிஷனல், மேக்னெட்டிக், அந்த 3 தான் போட முடியும். இதுல வந்துட்டு மேக்னெட்டிக்லாம் போனீங்கன்னா டிஃபால்ட்டா 500 GB நீங்க சூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அது மாதிரி நான் ஜெனரல் பர்பஸ் அப்படின்றது நீங்க நார்மலா யூஸ் பண்ணக்கூடியது. ப்ரொவிஷனல் அது மாதிரி ஹை லெவல் IOPS உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரொவிஷனல் போட்டீங்கனாலே தெரியும் இங்க IOPS நீங்க மாத்துற மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? ஜெனரல் பர்பஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அமேசான் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 GB. இப்போ உபுண்டுலாம் பாத்தீங்க அப்படின்னா உபுண்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 25 GB மினிமம் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 25 GB மினிமம் இருக்கும் OS ரூட் வால்யூம் வந்துட்டு. ஆனா அமேசான் லினக்ஸ்க்கு அப்படி கிடையாது. 8 GB இருந்தாலே போதும். அமேசான் 2 இருக்கலாம் இல்ல 1 இருக்கலாம். 8 GB இருந்தாலே போதும் உங்களுக்கு ரூட் வால்யூம். அடிஷனல் வால்யூம் ஏதாவது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இங்க இல்ல உள்ள போன பிறகு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரூட் வால்யூம் என்கிரிப்ஷன் பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணது இதெல்லாம். முன்னாடி வந்து ரூட் வால்யூம் வந்து டேரக்டா நீங்க லான்ச் பண்ணும்போதெல்லாம் என்கிரிப்ஷன் பண்ண முடியாது. இப்போ வேணா என்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேக் வந்து பர்பஸ் நிறைய இருக்கு. இதோடைய பர்பஸ் வந்து பில்லிங்ல இல்லைன்னா நார்மல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டேக் வச்சு நடக்கும். நம்ம ஒரு டேக் கொடுத்துக்கலாம். நேம் அப்படின்றது கொடுத்துட்டு நான் வந்துட்டு வெப் சர்வர் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். இது இன்ஸ்டன்ஸ்க்கும் வால்யூம் ரெண்டுக்குமே வந்து இந்த டேக் வந்து இதாயிடும். இந்த டேக் பர்பஸ் நிறைய இருக்கு. நம்ம அந்த ஆல்ரெடி EBS வால்யூம்ல பாத்தீங்களா லைஃப் சைக்கிள் மேனேஜர், அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த டேக் வைஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி குரூப். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்க்கு EC2க்கு வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் தான் ஃபர்ஸ்ட் லேயர். செக்யூரிட்டி லெவல்ல யாரு கனெக்ட் பண்ணக்கூடாது, யார் கனெக்ட் பண்ணணும், மெயினா கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்க முடிவு பண்ண முடியாது. அலோவ் பண்றது வந்து இங்க தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இங்க வந்து நான் 22 போர்ட்லாம் நம்ம எடுக்க போற SSH இது எங்க இருந்து எடுக்கணும், கஸ்டம் கொடுக்கணும்னா நீங்க உங்க IP டைரக்டா கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மை ஐபி சூஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஃபிளச் பண்ணி உங்களோட ஐபி எடுத்துட்டு வந்துடும். அதாவது உங்க எந்த நெட்வொர்க்ல இருக்கீங்களோ அந்த ஐபி எடுத்துட்டு வந்துடும். நான் இந்த மாதிரி இப்போ ஐபி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதர் தான் இன்னொரு கம்பெனியில் உங்களோட ஐபி ஆட் பண்ணா இந்த மாதிரி கஸ்டமர்ல போயிட்டு உங்களோட ஐபி கொடுத்து /32 கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 22 போட்டு ஏன்னா ஒரே சர்வரை நீங்க மல்டிபிள் பர்சன்ஸ் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்லை உங்க ஆஃபீஸ் நெட்வொர்க் 2-3 நெட்வொர்க் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இவங்க மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும், வேற யாருமே அந்த சர்வர் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு நேம்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும். நம்ம இதனால டெமோனால நம்ம போய் எடுத்துட்டு போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான் லான்ச் கொடுக்குறேன். அவ்வளோ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது சான்ஸ் இருந்தால் பண்ணிட்டு நம்ம லான்ச் கொடுக்குறோம். இப்போ நான் வந்து ஒரு கீ பேர் அப்படி சொல்லுவாங்க, அந்த கீ இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதை பிரேக் பண்ணி நீங்க கீ பேர் எல்லாம் மாத்திக்கலாம். ஆனால் பேசிக்கா கீ பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெஸ்ட் ப்ராக்டிஸ் அதுதான். இப்போ நான் நியூ கீ பேர் கொடுத்துட்டு டெமோ 2019 அப்படின்னு ஒரு கீ பேர் கிரியேட் பண்றேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது பிரைவேட் கீ, பெம் ஃபைல் சொல்லுவாங்க. இதோட இன்னொரு ஃபார்மேட் PPK உடைய இன்னொரு ஃபார்மேட் தான் பெம் கீ. இந்த பிரைவேட் கீ நம்மகிட்ட இருக்கும். சரிங்களா? இந்த பிரைவேட் கீ வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். பப்ளிக் கீ சர்வருக்குள்ள இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? நான் வந்து லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் பண்றதுக்கு வந்து என்னோட லினக்ஸ் மிஷின் அப்படின்றதுனால நான் வந்துட்டு என்னோட பப்ளிக் ஐபி வந்து டேரக்டா நான் பெம் ஃபைல் வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்க விண்டோஸ் மிஷின்ல புட்டி வழியா கனெக்ட் பண்றீங்க, மொபைல் எக்ஸ்ட்ரீம்னா ஓகே, அதே புட்டில கனெக்ட் பண்றீங்கன்னா அந்த பெம் ஃபைல நீங்க வந்து PPK கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? PPK-வை கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம கீ வந்து டெமோ 2019 உங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதோட பப்ளிக் ஐபி நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு
SSH அதுக்கு முன்னாடி கீ பேருக்கான பர்மிஷன் 400 அந்த பர்மிஷனை வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு தென் SSH-i கொடுத்து அந்த கீ பேருடைய நேம் கொடுத்துட்டு தென் நம்ம வந்து அமேசான் லினக்ஸ்னால EC2-user. அதே உபுண்டு இருந்ததுன்னா நீங்கள் உபுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், உபுண்டு அட்டன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் டிஃபால்ட்டாக ஒரு யூசர் வந்து சூடோ யூசர் வந்து அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது அமேசான் லினக்ஸ்னால EC2-user அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ இந்த ஐபி நான் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். சர்வர் லான்ச் ஆகிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் டிலே இருக்கலாம். லான்ச் ஆகிடுச்சு, ரன்னிங்கில் வந்துட்டு இருக்கு. இதோட லாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் இங்கே போனீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா பார்க்கலாம் இது என்ன நடந்துட்டு இருக்குன்றதெல்லாம் இதில் சிஸ்டம் லாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இதாகும். இந்த டைம் எடுக்குது. அதாவது நீங்கள் பயாஸ் ஆன் பண்ணணும், நீங்கள் நார்மலாக சர்வர் ஆன் பண்ணணும்னு வருது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வரும். உங்களுக்கு வந்துட்டு ஓகே, அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து விபிசி வந்து ஏற்கனவே இங்கே மாற்றிருந்தாங்க. இந்த விபிசியில் வந்து இந்த சப்நெட் வந்து பப்ளிக்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் போய் ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா பப்ளிக்கில் தான் இருக்கும். நம்ம இதில் ஏதோ மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அதனால கனெக்ட் ஆகுதானு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சப்நெட் இருக்கு இல்லைங்களா 1B7D, இது வந்து பப்ளிக்ல இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். அது எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்நெட் எல்லாத்தையுமே ரவுட்டிங் டேபிள் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருக்கணும். நம்ம வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்னு பிரிக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சம் இதை வந்துட்டு இப்போ ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா எல்லாம் பப்ளிக்கில் தான் இருக்கு. ஓகே, பப்ளிக் ரவுட்டிங் டேபிளில் எல்லா சப்நெட்டும் ஆட் பண்ணி எல்லாமே பப்ளிக்குள்ளே தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ரவுட்டிங் டேபிள் இதில் வந்து ரவுட்ஸில் போனீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். சரிங்களா? நம்மளோட ஏபி என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. சரிங்களா? நான் சூஸ் பண்ணிவிட்டு தென் லான்ச் கொடுக்குறேன். லான்ச் இங்கே லான்ச் நான் போயிட்டு நியூ வந்துட்டு ஒரு கீப்பர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? demo2 அப்படின்னு சொல்லி ஒரு கீப்பர் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து லான்ச் பண்ணுறேன். இது ஐபி நான் எடுத்துக்கிட்டு காப்பி பண்ணிவிட்டேன். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் லான்ச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் வந்து கொடுத்துறேன். நான் demo2 அப்படின்ற பர்மிஷனை கொடுத்துறேன். இப்போ SSH-i demo2 அப்படின்னு கொடுத்துட்டு EC2-user பப்ளிக் இருக்கு. ஓகேங்களா? பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பெண்டிங், ரன்னிங், அந்த மாதிரி ஸ்டாப்டு, டெர்மினேட்டட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. அதேமாதிரி ஸ்டேட்டஸ் செக் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்டேட்டஸ் செக் அப்படின்றது பேர்மெட்டல் சர்வர், எந்த பேர்மெட்டல் சர்வரில் ரன் ஆகிட்டு இருக்கோ அதோடைய செக்கிங் நடக்கும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்ஸ்டன்ஸோடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணும். இதில் 2/2 வந்துச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஏதாவது 1/2 வந்ததுன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் ஸ்டேட்டஸ் செக் வந்துட்டு. நான் இதில் எனிவேரே கொடுத்துட்றேன். ஏன்னா ஒருவேளை ஐபி சேஞ்ச் ஆயிருக்கான்னு தெரியல, நான் எனிவேர் கொடுத்துறேன் நான். சரிங்களா? எனிவேர் SSH வந்துட்டு எனிவேர் நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துறேன். கனெக்ட் ஆகுது தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம ஜியோ ஐபியிலேருந்து நான் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த ஐபி வந்து அதால் இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல.
சரிங்களா. அது வந்துட்டு ஐபி வெர்ஷன் 6ல இருக்கும், நம்ம வந்து மாறிட்டு இருக்கும். அதனால தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால நம்ம எனி கொடுத்தோன்னு கனெக்ட் ஆயிடுச்சு தெரியுங்களா. இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி நார்மலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடோ எஸ்சி கொடுத்துட்டு ரூட் யூசரை மாறிட்டு நீங்கள் எம் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் சர்வர் நீங்கள் லான்ச் பண்ணுறது வந்துட்டு. இல்லை எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபிடி. இப்போ நான் வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, தென் நான் ஒரு எக்கோ கொடுத்து திஸ் இஸ் AWS டெமோ அப்படின்றது வந்துட்டு வேர்ல www HTML index.html நான் உள்ள கொடுத்துறேன். இப்போ சிஸ்டம் CTL ஸ்டார்ட் HTTPD ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆனால் சர்வரில் வந்து நம்ம வந்துட்டு இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணலை, அதனால நம்ம வெளியில் வராது. அதனால நான் உள்ளே போயிட்டு ஜஸ்ட் HTTP போர்ட்டை வந்து நான் வந்துட்டு வெளியில் பப்ளிக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். சரிங்களா, எனிவேர் ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் பப்ளிக் ஐபி நீங்கள் கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா வருதுங்களா. திஸ் இஸ் மை AWS சிஸ்டம். இவ்வளோதான். இது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது VPCயாக இருக்கட்டும், EC2 இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்பேர்ட் டு அசூர் மற்றதை விட நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு VPC ஆர்கிடெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக நீங்கள் அடாப்ட் ஆக முடியும். குறிப்பாக லெனக்ஸ் ஓரியன்டட் இருக்கிறவங்களும் சரி, இல்லை லெனக்ஸ் நியூவாக லேர்ன் பண்ணிட்டு வரவங்களும் சரி, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அடாப்ட் ஆக முடியும். சரிங்களா, இதுதான் இது. இதில் இதுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் நிறையா வந்துட்டு AWS வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு. அது இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு இது ரியல் டைமில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா, காஸ்ட் வைஸ் ஓரியன்டா, இல்லை வந்துட்டு ஹை அவைலபிலிட்டியாக எப்படி நம்ம ஆர்கிடெக்ட் பண்ண முடியும், எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்னு நம்ம வந்து கிளாஸில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இதுதான் நம்ம வந்துட்டு இப்போ எப்படி எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஒரு சர்வரை வந்துட்டு குயிக்காக நம்ம எப்படி லான்ச் பண்ணி நம்ம ஒரு வெப் சர்வராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு பார்த்துருக்கோம். சரிங்களா, கூடுதலாக வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீ டயர் ஒன் இயர் வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி வந்து இதில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு கார்டை ஒரு ₹2 ஒரு கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதோட ஃப்ரீ லிமிட் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நீங்கள் AWS நியூ அப்படின்னு போட்டது மாதிரியே AWSல போயிட்டு AWS ஃப்ரீ அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீஸ்லாம் உங்களுக்கு அந்த 1 இயர் ஃப்ரீ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இது வந்துட்டு இதில் இருக்கு ஃப்ரீ மாதிரியே AWS ஃப்ரீ போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் ஃப்ரீ அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் இது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீல என்னென்னலாம் கவர் ஆகுது, இந்த 12 months வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து 750 hours விண்டோஸ் சர்வர், லைனக்ஸ் சர்வர் ரெண்டுமே பர் மந்த்துக்கு 750 hours நீங்கள். அது இல்லாமல் S3 பர் இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5 GB நீங்கள் டேட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதே மாதிரி RDSல வந்துட்டு 750 hours ஃப்ரீ. இது மாதிரி எல்லா சர்வீஸ்லையும் என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்கும் 1 இயருக்கு அப்படின்றது வந்து இதில் தெரியும். இது இல்லாமல் நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்குறோம், பில்லிங் வராமல் எப்படி வந்து இதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு. அதை தாண்டி ஒரு பெரிய பில்லிங் வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வந்து AWS சப்போர்ட்ல டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்துட்டு அப்பப்போ நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி பில்லிங் டேஷ்போர்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய யூசேஜ் அது லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிருச்சா இல்லையா, ஃபோர்காஸ்ட் ரேஷியோ மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பில்லிங் மேனேஜ்மெண்ட் கன்சோல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். பில்லிங்கில் போனீங்க அப்படின்னா இது பில்லிங் லிமிட். இப்போ இந்த மாதிரி சின்ன பில்லு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஒரு ₹50 ₹20 தான் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை. அதுக்காக உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் சஸ்பெண்ட் ஆகாது. ஒரு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 4 to 6 months இருக்கும். கண்டினியூஸாக அந்த மாதிரி பில்லு வந்துச்சுட்டு இருந்துச்சுன்னா அப்படி நம்ம ஒரு நேட் கேட்வே போடுவீங்க, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கு அமௌண்ட் சார்ஜ் ஆகும். ரொம்ப மினிமம் அந்த மாதிரி அமௌண்ட் சார்ஜ் ஆகும். உங்களுக்கு வந்து இதை நம்ம பே பண்ணிக்க வேண்டியதான். இது கீழே போனீங்கன்னா டாப் ஃப்ரீ டயர் சர்வீசஸ் பை யூசேஜ் இருக்கு. இதை நீங்கள் பெருசு பண்ணீங்கன்னா டேஷ்போர்ட்லேருந்து பெருசு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் கம்ப்ளீட் எல்லா சர்வீஸோட லிமிட்டு, அது எவ்வளோ கரண்ட் யூசேஜ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய லேர்னிங்கே நீங்கள் வந்து இதில் அப்படியே படம் பிடிச்சி பார்த்துக்கலாம். எவ்வளோ ஃபோர்காஸ்ட் ரேஷியோ அதெல்லாமே பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்துட்டு ஃப்ரீ டயருடைய இது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்துடும். சரிங்களா, இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு AWS லேர்ன் பண்ணுறப்ப. சரிங்களா, ஓகே. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா AWS சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப பேசிக் இப்போ அதை நியூவாக கொண்டு வந்துருக்காங்க. ஒரு 6 month எக்ஸ்பீரியன்ஸ் க்ளவுட் பார்ட்டிஷனர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் கொண்டு வந்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி அது கிடையாது, இப்போதான் நியூவாக கொண்டு வந்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது $100 தான் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து அசோசியேட் லெவலும் ப்ரொஃபஷனல் லெவலும் இருக்குது. அசோசியேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அப்படின்றத நம்ம ஃபேமஸாக எல்லாரும் நிறைய பேர் பண்ணுறது. ஆப்ரேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா சிஸ்ஆப்ஸ் அண்டு டெவலப்பர் அப்படின்னு 2 சர்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் நான் 2 சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன், சிஸ்ஆப்ஸ் அண்டு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறோம். 2லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது அசோசியேட் ஆர்கிடெக்ட்லேயும் வந்துட்டு ப்ரொஃபஷனல் இருக்கு. இந்த சிஸ்ஆப்ஸ் அண்ட் டெவலப்பர் பியூர்லி டெவலப்பர்னா இது 2லையுமே தனியா இதுக்கு வந்து டெவாப்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் எடுத்து வந்திருக்காங்க. இது இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு. அதாவது இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, அது மாதிரி பிக் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டிலையோ மிஷின் லேர்னிங்லையோ அது செப்பரேட் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங்லையோ இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $300 ஆகும் நீங்கள் பண்ணுறதுக்கு. அசோசியேட் லெவலில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா $150 ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, இதோடைய சர்டிஃபிகேஷன் இன்னைக்கு ஜாப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2018 எடுத்தது. ஹையஸ்ட் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் மோஸ்ட் செகண்ட்ல வந்து இருக்குது உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன். இந்த அதாவது ஃபாரின்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும். இந்தியாவில் மேக்ஸிமம் கம்மி தான். ஃபாரின்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இது. நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தனி ஒரு இது ரெகனைஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் மோஸ்ட் செகண்ட்ல வந்துட்டு AWS சர்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, ஓகே இன்னைக்கு டெமோவில் இன்னைக்கு தான். வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா, பார்க்கலாங்களா? எஸ் ஜி. ஸோ பிஃபோர் தட் ஃபியூ மினிட்ஸ் Q&A ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீனை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ லைக் சுரேஷோட சேனல் வந்து இதுதான் யூடியூப் சேனல், தமிழ் கிளவுட் ஜோன் அப்படின்றது. இதில் வந்து எல்லா வீடியோஸ் இப்போ இதில் சொன்ன வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் ஆயிருக்கு. அண்ட் தென் புதுசாகவும் வீக்லி வீடியோஸ் வந்து அவர் அப்லோட் பண்ணுவார். ஸோ நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் தமிழ் பூமி. ஸோ அது உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நம்ம வந்து நிறைய பிக் டேட்டா ஹடூப் அதுக்கப்புறம் ரிலேட்டட்லி கிளவுட் வீடியோஸும் நம்ம ஃபியூச்சரில் கொண்டு வரோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வந்துட்டு இருக்கும். அண்ட் as I said already நம்ம கிளாஸஸ் வந்து நெக்ஸ்ட் 13th இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 13th சாட்டர்டே அண்ட் 14th சாட்டர்டே சண்டே மார்னிங்ல கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம் பேட்டரி போயிடுச்சு, நான் பேட்டரி ஆன் பண்ணுறேன். ஸோ சாட்டர்டே சண்டே இருக்கும். 8 AM to 10 AM இருக்கும் கிளாஸஸ். அண்ட் அரௌண்ட் 4 to 5 வீக்கெண்ட்ஸ் போகும். அதில் ப்ராக்டிக்கல் எல்லாமே இருக்கும். சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பேசிக்ஸ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இது வந்து ஜென்ரல் வாட்ஸ்அப் குரூப் தான். உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து கிளவுடோட வாட்ஸ்அப் குரூப். இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் வர்ற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் காஸ்ட் ப்ளீஸ். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16K சார்ஜ் இப்போ ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் இன்க்ளூடட் உங்களோட ப்ராக்டிக்கல் அதுக்கப்புறம் ஃபுல்லா என்டையர் செஷன் அண்ட் தென் செஷனுக்கு அப்புறம் உள்ள சப்போர்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் எப்பவுமே நம்ம தமிழ் பூமியில எந்த கிளாஸ் எடுத்தாலும் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் அட் எனி பாயிண்ட், லைக் லாஸ்ட் டேல கூட நீங்க வந்துட்டு எனக்கு வந்து செஷன் எடுத்தது பிடிக்கல, சப்போர்ட் இல்லை அப்படின்னு எது சொன்னாலும் 100% வில் பி ரீஃபண்டிங் யுவர் ஃபீஸ். ஸோ இது வந்து இட் இஸ் பியூர்லி ஃபார் கமிட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட், மற்ற எல்லாமே செகண்டரி. ஸோ தட் இஸ் அ பர்பஸ் வி ஆர் டூயிங் இட். அண்ட் எஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் த கிளாஸஸ் யூ கேன் மெயில் அஸ் அண்ட் வாட்ஸ்அப் பிக்கப் பண்ணலாம். அண்ட் ட்ரெயினர் நீங்க இப்போ பார்த்தது தான் லைக் சுரேஷ் இவங்க தான் எடுக்க போறாங்க, இந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ண போறாங்க. இஸ் ஆல்ரெடி நீங்க இந்த செஷன்ல பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்க டெக்னிக்கல் டீடைல்ஸ் அப்படியே வந்து கொட்டுது. ஸோ ஹை அவைலபிலிட்டி எல்லாமே இஸ் கோயிங் வெரி டீப். ஏதாவது ஒரு செஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டாலே யூ வில் கோ இன்டு மச் ஃபர்தர் இன்டு தட். லைக் இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்துருப்பீங்க, நீங்க வந்துட்டு விர்ச்சுவலைசேஷன் கேட்டீங்க, அவர் கண்டென்ட் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஸோ இஸ் வெரி கமிட்டட், வெரி பேஷனேட்டட் அண்ட் எஸ் தட்ஸ் வை வி லைக் டு அசோசியேட் வித் ஹிம். ஸோ அதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் கிளாஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நவ் வில் ஓப்பன் த ஃப்ளோர் ஃபார் QA. ஆல்ரெடி நிறைய QA இருக்குது. ஸோ வில் ஸ்டார்ட். அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் தி AWS அந்த அக்கவுண்ட் கூட. AWS அக்கவுண்ட் வந்துட்டு ஃப்ரீ டயர்ல உங்களுக்கு அதுக்கு தனியா ஹவர்ஸ் இருக்கும். அது போக லைக் அந்த பே பண்ற மாதிரி இது அது வராது. ஃப்ரீ டயர்ல நம்ம ஃபுல்லாமே ஒர்க் பண்ணுவோம். ஃப்ரீ டயர்ல கவர் ஆயிடும். ஃப்ரீ டயர்ல நீங்க ஃப்ரீ டயர்ல எப்படி பில்லிங் அவாய்ட் பண்ணனும்ன்றது நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஓகே.
அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது என்னென்ன மாதிரியான பில்லிங் அலாரம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, உள்ள போயிட்டு பில்லிங் டேஷ்போர்ட்ல அப்பப்போ நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதோட ஃபோர்காஸ்ட் ரேஷியோ எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அது மாதிரி எல்லாமே. அது இல்லாம நீங்க வேற எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்றது, அதை தாண்டி வந்தா சின்ன சின்னதா ஒரு ஒரு 20 ரூபீஸ் 50 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். அதை நீங்க பே பண்ணிக்கலாம். ஒரு 6 மந்த் அது அவ்வளவு சீக்கிரத்தை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அது நீங்க மெயின்டைன் பண்றதை பொறுத்து இருக்கு. ஒரு மினிமம் நீங்க ஒரு 200-300 வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணணும். அந்த மாதிரி வச்சீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்துருச்சு, ஒரு 1000 ரூபீஸ் இல்லைன்னா அந்த மாதிரி வந்துருச்சு பில்லிங், ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க, ஏன்னா எல்லா ரிசோர்ஸும் நீங்க கம்பல்சரி முடிஞ்சு டெலிட் பண்ண சொல்லி நம்ம சொல்றோம். அந்த அவாய்ட் பண்ற வீடியோலையும் மென்ஷன் பண்ணிருக்கோம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு மீறி வந்துருந்தா கூட நீங்க சப்போர்ட் எடுத்து ஜஸ்ட் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, நாங்க லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நாங்க வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒன் டைம் அவங்க வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. இப்போ நாங்க ஆப் ஸ்ட்ரீம்லாம் சர்வீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க 2-3 ட்ரையல் அக்கௌண்ட் பாக்குறப்ப 2000-3000 வந்துருச்சு. எங்களுக்கு அது தெரியாது. அப்ப நம்ம ஃபோன் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்க இது பண்ணிடுவாங்க. இந்த சிலபஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? கண்டிப்பா சிலபஸ் ஷேர் பண்றோம். நீங்க இந்த இது முடிச்சோனே வில் ஷேர் சிலபஸ். அந்த லிங்க் கூட ஷேர் பண்ணிடுங்க. அந்த 2 லிங்க்ஸ் சொன்னீங்கல்ல, யூடியூப் லிங்க்ங்களா? யூடியூப் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி இதுல சாட் விண்டோல 2 யூடியூப் லிங்கும் ஷேர் பண்ணிருக்கேன். பட் எனிவே நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா? இருக்கு. அதுல இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே I'll share everything in all WhatsApp groups. அப்புறம் இந்த பிக் டேட்டா ரிலேட்டடா எப்படி இந்த சர்டிபிகேஷன் பண்றது, எப்படி இத அப்ரோச் பண்றது, அது கொஞ்சம் சொல்றீங்க? ஓகே, பிக் டேட்டா ரிலேட்டடா. எஸ், பிகாஸ் நான் பிக் டேட்டால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அதோட சர்டிபிகேஷன் எவ்வளவு காஸ்ட் ஆகுது, எப்படி பண்றது? பிக் டேட்டா ரிலேட்டட் AWS சர்டிபிகேஷன் அஜி? ஆமா, அது தனியா ஒன்னு இருந்தது பார்த்தேன் நான் அதுல. ஓகே, நம்ம இதுல ஓகே. இதுக்கு ஆர்டர்லாம் ஒண்ணும் இல்லீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க அந்த அசோசியேட்ல டெவலப்பர், அதுக்கு முன்னாடி ஒரு சர்டிபிகேட் ஒன்னு இருந்தது. சோ அந்த ஆர்டர்ல பார்ட்டிஷன், அந்த ஆர்டர்ல பண்ணணும் அவசியம் இல்லைங்க. பார்ட்டிஷன் பண்ணிட்டு தான் அசோசியேட் பண்ணணும்னு ஆர்டர்லாம் கிடையாது. நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணலாம். பார்ட்டிஷன் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீ சேல்ஸ்ல இருப்பாங்கல்ல, சேல்ஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் சொல்ல. நான் அசோசியேட்லயே ஒன்னு வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருந்துச்சு, செகண்ட் வேற ஏதோ ஒன்னு இருந்தது, அதுக்கப்புறம் டெவலப்பர் ஒன்னு இருந்தது. ஓகே 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 ஓகே. சோ ஆர்டர் ஒன்னு கிடையாது. ஓகே ஓகே, ஆர்டர் ஒன்னு கிடையாது. நீங்க வந்துட்டு சொல்யூஷன் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், சிசாப்ஸ், டெவலப்பர், இது மூணுமே ஒரே கேட்டகரி தான். நீங்க ஏதாவது ஒன்னு எடுத்து சிசாப்ஸோ டெவலப்பரோ எடுத்துட்டு நீங்க ப்ரொஃபஷனல் அதுல டெவலப்பர்ல ப்ரொஃபஷனல் பண்றதா இருந்தா நீங்க சிசாப்ஸோ டெவலப்பர்லயோ அசோசியேட் பண்ணணும். அப்படி இல்ல நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்லயே ப்ரொஃபஷனல் பண்ண போறீங்க அப்படின்னா டைரக்டா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல அசோசியேட் எடுத்துட்டு டைரக்டா அதுல நீங்க ப்ரொஃபஷனல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் क्वेश्चंஸா இல்ல வர்க் பண்ணி காட்டணுங்களா? எங்க क्वेश्चन அங்க வர்க் பண்ணி காட்டுறல இல்லங்க, லினக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டா. ஆப்ஜெக்டிவ் தான். ஓகே ஓகே. அந்த பிக் டேட்டா ரிலேட்டட் AWS பொறுத்த வரைக்கும் எனக்கு பிக் டேட்டா எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணது இல்ல. டெவலப்பர், ப்ரொஃபஷனல் அண்ட் அசோசியேட், சிசாப்ஸ், டெவலப்பர் அந்த பார்ட்டிஷன் இந்த 5 சர்டிபிகேஷன் தான் மேக்ஸிமம் பண்ணிருக்காங்க. அதுக்கு போனீங்கனாலும் எல்லாமே வந்துட்டு AWS பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்ஜெக்டிவ் டைப் தான். உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி வேற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இப்போ லினக்ஸ்ல இது பண்ணுவோம் இல்லையா, செட்டப் பண்றது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஒருவேளை நீங்க ஹடூப்ல வேணும்னா நான் செக் பண்ணி சொல்றேன். நான் ஹடூப்ல அப்படிதான். ஹடூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து EC175 வந்து நம்ம ஹடூப் வந்து வர்க் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகே ஓகே. லினக்ஸ் மாதிரி அப்படிதான். ஹடூப்ல அப்படி இல்ல. Okay, so we'll go through these questions. In the question already இருந்துச்சு, so I just tagged it up. And how easy or difficult it to interact between VPCs? It's like easy to launch in VPC, but RDS is launched in different VPC. Will there be any gateway setup ஏதாவது இருக்கிற மாதிரி VPC இடையில? ஆமா, நீங்க வேற வேற VPCல லான்ச் பண்றீங்க, ஒரே VPCனா பரவாயில்ல. வேற வேற லான்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்டர்னல் IP வச்சு கம்யூனிகேட் பண்றீங்கன்னா VPC பியரிங் பண்ணணும். இல்ல நான் இன்டர்னல் IP-ல கம்யூனிகேட் பண்ணல, ஓகேங்களா, இன்டர்னல் ஐபில நான் கம்யூனிகேட் பண்ணல, பப்ளிக் ஐபில நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா வேற வேற விபிசி இருந்தாலும் அந்த விபிசியோட பப்ளிக் ஐபி இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ஸ் ஓரியன்டட்ல நம்ம அட்டாச் ஆகக்கூடிய பப்ளிக் ஐபி எடுத்துட்டு வந்து நீங்க அதோட செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணாலே போதும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்கும் லோக்கல் ஐபி, பப்ளிக் ஐபி 2 இருக்கும், கரெக்டுங்களா? ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் நீங்க லோக்கல் ஐபில கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா தான் நீங்க வந்துட்டு விபிசி பியரிங்கும் இந்த மாதிரி போடணும் இன்டர் லோக்கல் ஐபில. ஆனா நீங்க பப்ளிக் ஐபில ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பப்ளிக்ல தான் வச்சிருக்கீங்க, இல்ல பப்ளிக் ஐபில நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா பியரிங்லாம் எதுவும் பண்ணணும் அவசியம் கிடையாது.
டைரக்டா உங்களுடைய செக்யூரிட்டி குரூப்லயோ நெட்வொர்க் ஏசிலியோ செக்யூரிட்டி லேயர்ல உங்களுடைய அந்த ஐபி எடுத்துட்டு வந்து நீங்க டைரக்டா அலோவா டினேவோ நீங்க கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். ஸோ இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ப்ரைவேட்டாகவும் நம்ம பேசலாம். அண்ட் குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் ஸ்டெப்ஸ் டு கெட் AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக என்ன? ஹலோ AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக என்ன வழி அப்படின்ட்டு கேட்குறாங்க. AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டா மாறுறதுக்கு அதுக்கு அந்த சர்டிஃபிகேஷன் முடிக்கிறதுக்கு லைக் ஹவ் டு ப்ரிப்பேர் அந்த மாதிரியான கொஸ்டின். நம்மளுடைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்டான சிலபஸ் தாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா AWS நிறைய டாக்குமெண்டேஷன், ஒயிட் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய AWS உடைய யூடியூப் சேனல் இருக்கு. அந்த மாதிரி உங்களுடைய நாலேஜ் நீங்க வந்துட்டு சர்டிபிகேஷன் அப்படின்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் டெப்தா நீங்க வந்து என்ன சொல்றது சம் கால்குலேஷன் அந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஹேண்ட்ஸ் ஆன். ஒரு இன்டர்வியூ போறீங்க, நீங்க வெளியே ஃபாரின்ல இருக்கிறீங்க இல்ல இந்தியாலும் சரி, நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, உங்களுக்கு இந்த சர்வீசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. IAM, EC2, S3, RDS, Route 53, க்ளவுட் ஃபார்மேஷன், க்ளவுட் ட்ரையல், க்ளவுட் வாட்ச் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுலலாம் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2 years அப்படின்ற மாதிரி நீங்க போக முடியும் தைரியமா. சரிங்களா? அதுக்கு நீங்க ஒரு 1 or 2-3 months நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நம்ம ட்ரைனிங்கோட. நான் சொல்றது சர்டிபிகேஷன்றப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப அந்த அப்ஜெக்டிவ் என்ன ஒன் டைம் தான் இது வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ரிஃபண்ட் கிடையாது. ஒரு 2 அட்டம்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு அட்டம் தான். அப்ப நீங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்ல நிறைய அதுக்கான டம்ஸ் இருக்கு கொஞ்சம், அந்த மாதிரி நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேஷன் காஸ்ட் எவ்வளவு? சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் $150. $150. ஓகே ஃபைன். சிசாப்ஸ் டெவலப்பர் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 150 தான். ப்ரொஃபஷனல் லெவல் மட்டும் 300. ஓகே. பார்ட்டிஷன் அந்த क्वेश्चनல வந்து ஹலோ சொல்லுங்க. AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல இந்த கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஜஸ்ட் புக்ஸ் வாங்கி டம்ப் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த $150 பே பண்ணிட்டா போதுமா? எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணா போதுமா? இல்ல இதுக்கு ஏதாவது நான் படிக்கணும், தனியா எக்ஸ்ட்ராவா படிக்கணுமா? நீங்க இந்த கோர்ஸே பண்ணாம சொல்றீங்களா? நம்மளோட கோர்ஸே பண்ணாம டைரக்டா டம்ப் படிச்சுட்டு நீ எக்ஸாம் எழுத முடியுமா நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறீங்க? அப்படின்னா அப்படி உங்ககிட்ட கோர்ஸ் படிச்சாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வெளியில எங்கேயாவது படிச்சாலும் ஓகேவான்னு கேக்குறேன். ஆமா, என்ன ப்ரொசீஜர் இல்ல, ஒரு ப்ரொசீஜர் இல்லைங்க. நீங்க ஓனா கூட நீங்க படிக்கலாம். நீங்க ஆர்கிடெக்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு அதை நீங்க ஓனா நீங்க லேர்ன் பண்ணி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது எங்கேயுமே நீங்க படிச்சுட்டு வந்தா தான் எழுதலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். தெரிஞ்சிருக்கிறீங்க, டைரக்டா நீங்க போயிட்டு எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது முக்கியம். ஏன்னா நம்ம கோர்ஸ் படிக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. லைக் ஜஸ்ட் இல்ல கோர்ஸ் படிக்காம என்ன படிக்கலாம், இன்டர்நெட்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இது இருக்குதா, இதை ஃபாலோ பண்ணா நீங்க படிச்சிடலாம், கோர்ஸ் தான் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சுரேஷ்? நம்ம வந்துட்டு இப்ப நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா நிறைய இது போட்டுருக்கோம். அது இல்லாம AWS ஓட யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, இந்த AWS சர்டிபிகேஷன் இந்த இருக்கு இல்லைங்களா, நீங்க இது நம்ம சேனல் இருக்கு. இது இல்லாம நீங்க இங்க அங்க இது போங்க, AWSல பக்கத்துல போனீங்களே இதுல நீங்க அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கு பாருங்க, டாக்குமெண்டேஷன் இல்ல நீங்க AWSல போயிட்டு இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணுங்க, EC2 இதை கிளிக் பண்ணி படிச்சாலும் நம்மளால முடியும். கரெக்டா? ஆமா. இது மாதிரி க்ளவுட்ல யூடியூப் சேனல், யூடியூப்லயும் போயிட்டு நீங்க AWS அப்படி AWS உடைய யூடியூப் சேனல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் கீழே வாங்க, இந்த இருக்கு இல்லைங்களா, அது டூல அந்த மேல இருக்குதான். இவங்க இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வீடியோஸ் போட்டுருக்காங்க. 10,000 வீடியோஸ் போட்டுருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி அப்டேட்டடா இருக்கட்டும், இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, அவரு வீக்லி அப்டேட்டடா இருக்கட்டும், இதுல எல்லா விதமான இது உங்களுக்கு அப்டேஷன் வரும், எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து வரும். உங்களுக்கு வந்துட்டு நீங்க இதுல இது பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன் ஜி. ஸோ உங்களால கண்டிப்பா இப்ப படிச்சே முடியுது. இது ஜஸ்ட் கோயிங் டு பி என்ன சொல்றது, சூஸ் தி பெஸ்ட் அந்த மாதிரி தான் வரும். அண்ட் ரியல் டைமும் வரும். ஸோ பெட்டர் நீங்க யார்ட்டையாவது தெரிஞ்சவங்க கிட்ட, நம்ம குரூப்ல கூட யாராவது இருப்பாங்க, நீங்க ஜஸ்ட் பிங் தம், அவங்களோட ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு சொல்யூஷன் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க கிட்ட கேட்டுட்டு யூ கேன் கம்ப்ளீட் எனர்ஜி கோர்ஸ்ன்றது இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. அதுதான் பாயிண்ட். ஆமா, நீங்க போய் ரியல் டைம்ல போய் எக்ஸ்பீரியன்ஸோட போய் நீங்க சொல்றது தான் மேண்டேட்டரி. ஆமா ஆமா, ஹேண்ட்ஸான போய் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா எது சர்டிஃபிகேஷன் மட்டும் மேண்டேட்டரி கிடையாது. சரிங்க, அக்ரீட் ஜி, थैंक यू. ஓகே. சோ சர்டிஃபிகேஷன் வந்து ரெனியூ பண்ற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி ஒன் டைம் சர்டிஃபிகேஷன் ரெனியூவல் பண்ற மாதிரி இருக்காதுங்க. அது வந்துட்டு 2 years அதோட வேலிடிட்டி. சரிங்களா? ஓகே, லைஃப் லாங் வேலிடிட்டி தான். 2 years வந்துட்டு ஆக்டிவா அந்த இது இருக்கு உங்களுக்கு வந்துட்டு.
அதுக்கு நிறைய உங்களுக்கு வந்து இது இருக்கும், உங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருந்து அடுத்த சர்டிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து வவுச்சர் கிடைக்கும். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய உங்களுக்குன்னு ஒரு பேட்ச் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க சர்டிஃபிகேஷன் லாகின் வச்சு நிறைய நீங்க பண்ண முடியும். அவங்களுடைய எவாலுவேஷன் இருக்கு இல்லையா, இப்ப நான் கூட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். அவங்க லேர்னிங் அந்த குரூப் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு அதுலலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சர்டிஃபிகேஷன் பண்ணி அது மூலியமா அவங்களுடைய என்டையர் அதுக்குள்ள நீங்க போய் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறதோ நியூ சர்வீசஸ் டெவலப் பண்றது இதுலலாம் நீங்க ஆர்கனைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க ஒரு பெரிய ஒரு இதுல நீங்க இதாக முடியும், பர்ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து நம்ம சர்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு, நம்ம வந்து சரி இந்த கம்பெனில ஒரு 2 years இந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் AWS தேடிக்கலாம் சொல்லிட்டு 2 yearsக்கு அப்புறம் தேடுறேன்னு வச்சுங்களேன். அப்போ என் ரெஸ்யூம்ல வந்து சர்டிஃபிகேஷன் போட்டாச்சுன்னு ஸோ கன்சிடர் பண்ணுவாங்களா இல்ல மாட்டாங்களா? அது இல்ல 2 வருஷம் கழிச்சு இந்த சர்டிஃபிகேஷன் போட்டா கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறீங்களா? இல்ல நீங்க சர்டிஃபிகேட் பண்ணிட்டு 2 yearsக்கு அப்புறம் சொல்றீங்க வேலிடிட்டி கேக்குறீங்க, கரெக்ட்டா? இப்போ வந்து நான் சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஆனா வந்து சரி ஓகே இந்த பிக் டேட்டா டெக்னாலஜி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருப்போம் சொல்லிட்டு 2 years ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து AWS மாறேன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து அதுல போட்டிருக்கானு என்னோட சர்டிஃபிகேஷன் நான் பண்ணிட்டேன், ஆனா 2 years வேலிடிட்டி பேக் தான் இருக்குங்க. அப்ப கன்சிடர் பண்ணுவாங்களா அதுக்கு சர்டிஃபிகேஷனுக்கு? பண்ணுவாங்க. நீங்க சர்டிஃபிகேட் லேட்டா முன்னாடி பண்ணதானே சொல்றீங்க. இன்னைக்கு பண்ணிட்டேன் 2 yearsக்கு அப்புறம் நீங்க தேடுறீங்க, கரெக்ட் தானே? கண்டிப்பா இதுக்கு வேலிடிட்டி எல்லாம் கிடையாது, எப்பனாலும் உங்களுக்கு தான். அப்ப ஓகே ஓகே வேலிடிட்டி தான். நீங்க எப்போ வேணாலும் நீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினாலே வேலிடிட்டி தான், அதுக்கு டைம் டியூரேஷனே கிடையாது. பிக் டேட்டா ரிலேட்டடா இந்த ஏத்தேனா அமேசான் க்ளூ இதெல்லாம் இந்த இதுல வருமா? கவர் ஆகாதுங்க. அத்தீனாவோ க்ளூவோ இல்லைன்னா EMRஓ இதெல்லாம் கவர் ஆகாதுங்க. நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ல நம்ம பேசிக் திங்க் வந்துட்டு இது இல்லாம சிலது எக்ஸ்டர்னலா பண்ணுவோம். டெவாப்ஸ் ஓரியன்டட் வந்து பாத்தீங்கன்னா கோடு பைப்லைன் இதெல்லாம் ஒரு அவுட்லைன் கொடுப்போம். நாங்க எங்க இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அவுட்லைன் கொடுப்போம். அது இல்லாம இதுல எல்லாம் AWS ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அத்தீனா க்ளூ அதுல வராது உங்களுக்கு. பேசிக் AWSல நீங்க வந்துட்டு அந்த பேசிக் ஒரு 10 சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி கவர் ஆயிடும். அது இல்லாம அடிஷனல் சர்வீசஸ் நீங்க சொல்ற அந்த இது வராது உங்களுக்கு, வந்துட்டு மற்றதுதான் வரும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், திஸ் கிளாரிஃபிகேஷன். நான் வந்து எனக்கு 11 years of எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு கம்பெனில வந்து டெக்னிக்கல் மேனேஜரா இருக்கேன் பிக் டேட்டாக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பிக் டேட்டா இப்போ வந்து இந்த AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்டா பண்ணலாமா, இல்லாட்டி வந்து சிஸ் சம்திங் சொல்றீங்களே, சோ அது ரிலேட்டட் பண்ணலாமா? ஆக்சுவலா இல்ல, ஏதோ ஒரு சர்டிஃபிகேஷன் நாங்க சிசாப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் 75% ரெண்டு சேம் தாங்க. ஒரு 20% மட்டும் தான் அடிஷனல் ஆபரேஷன் லெவல் ஆஃப் சர்வீசஸ், ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. அப்படியே கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃபரெண்ட்லாம் கிடையாது இது சிசாப்ஸ் அப்படிங்கிறது. அதுவும் இதோட இது 70% அதே தான் உங்களுக்கு வந்துட்டு. சம் சர்வீசஸ் இடையில ஆட் பண்ணிருப்பாங்க, ஆப்சுக்ஸ் இந்த மாதிரி சின்னது மட்டும் ஆட் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி பேசிக் வந்து எதுவுமே எல்லாமே சொல்யூஷன் தான் வருது, உங்களுக்கு அசோசியேட் லெவலில் தான் வருது உங்களுக்கு வந்துட்டு. அதனால எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ காமனான ஒரு கொஸ்டின் ஜி, அதாவது டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஏதாவது AWS சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இப்போ பார்த்ததுல அப்படி இல்லை. நீங்க டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குங்களா? அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னா லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. இல்ல லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாரும் பண்ணணும், பேசிக் சர்டிஃபிகேஷன் தான் பண்ணணும். இல்லைன்னா ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் இதெல்லாம் நீங்க முடிச்சாதான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. நீங்க டைரக்டா போய் ஸ்பெஷாலிட்டி நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் ABCD, இது படிச்சாதான் நெக்ஸ்ட் நம்ம போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க வந்து போக முடியும். ஓகே, சோ திஸ் இஸ் பேசிக் திங் மேண்டேட்டரி டு டு. அண்ட் இதுல கோடிங்லாம் இருக்குமா ஜி? அதாவது நிறைய அட்மின்ல உள்ளவங்களோட தாட் என்னவா இருக்குன்னா, நான் கோடிங்லாம் அதுல வந்து பண்ணணுமா AWS அந்த மாதிரி இருக்குமா, இல்ல கோடிங் எல்லாமே கான்ஃபிகரேஷன்ல மேனேஜ் பண்ற மாதிரி இருக்குமா ஜி? இல்ல, கோடிங் தேவையில்லை. ஆனா நீங்க வந்து லினக்ஸ் கமாண்ட் பேசிக் தெரிஞ்சப்ப நம்ம CLI ல இருந்து சம் நீங்க ஃபைல் அவுட் பண்ண முடியும். EC2 வந்துட்டு லான்ச் பண்றதோ, லான்ச் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம், பண்ற மாதிரி வரும், உங்க கம்பெனியை பொறுத்து இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்துட்டு CLI ல இருந்து பண்ணும்போது எல்லாம் லினக்ஸ் ஓரியன்டட் கமாண்டா தான் இருக்கும். சின்ன சின்ன கமாண்ட், அது வந்து தனியாக டாக்குமெண்டேஷன் இருக்கு. CLI ல இல்ல ஃப்ளோட் ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா JSON வச்சு எழுதுவாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்கும், நமக்கு நாலேஜ் இருக்கும், அதை எடுத்து நம்ம வந்து எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். பேசிக் தெரிஞ்சது கோடிங் நம்ம வர்க் பண்ண வேணாம். AWS கோடிங்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பைத்தான் வந்துட்டு நம்ம லாம்டால யூஸ் பண்ணுவோம், தெரிஞ்சுதான் இன்னும் பெட்டர். நீங்க பைத்தான் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆட்டோமேஷன் பண்றதுல உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்கும். பைத்தான் தெரிஞ்சுன்னு நான் சொல்றது என்னன்னா, பைத்தான் வந்துட்டு சின்ன சின்ன இப்ப சிஸ்டம் சர்வர் ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்கன்னா 4 லைன்ல பண்ணிடலாம்.
வேற ஏதாவது குட்டி குட்டினா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க லாம்டால சர்வர்லெஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு போகும்போது உங்களுடைய கோட்ல எல்லாம் பண்றோம். ஆனா அந்த மாதிரி நீட்டுட்டு வந்து ஒரு அட்மின் ஒர்க்குக்கு அசோசியேட் ஒரு AWS கிளவுட் இன்ஜினியருக்கு ஸ்டார்டிங்ல நீட் இல்ல. சர்வர்லெஸ் ஆர்கிடெக்ட்ல நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரில எல்லாம் மூவ் ஆகல ஆக்சுவலா. அந்த மாதிரிலாம் நீ ஸ்கோப் வரும்போது நீங்க பைத்தான்ல அந்த மாதிரிலாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைத்தான்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெர்ம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று நடுவில் நான் சொன்னீங்க, அது என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க கணேஷ். பெம் அதாவது இந்த லினக்ஸ் விண்டோஸ் இருந்ததுன்னா டைரக்டா கீ ஃபைல நீங்க கொடுத்து பாஸ்வேர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பெம் ஃபைல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கீ தான். அதாவது பெம் அப்படிங்கிற கீ நம்ம டவுன்லோட் பண்றோம். லினக்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணீங்க இல்ல மொபைல் எக்ஸ்ட்ரீம் மாதிரியான டூல் வச்சு கனெக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். ஒருவேளை குட்டில இருந்து கனெக்ட் பண்றீங்கன்னா பெம்மோட இன்னொரு பிபிகேவை கன்வெர்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணலாம். பெம் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட் கீ. அது வந்து ஒரு பிரைவேட் கீ. ஓகே. கிளவுட்ல வந்துட்டு பப்ளிக் அந்த சர்வருக்குள்ள நம்ம லான்ச் பண்ணும்போது இருக்கும். இந்த பிரைவேட் பப்ளிக் வச்சு தான் கம்யூனிகேஷன் நடக்குது. ஓகே ஃபைன். அண்ட் இன்னொன்று வந்து ஐம் பிளானிங் டு ஃபோக்கஸ் ஆன் பிக் டேட்டா அண்ட் இட்ஸ் சர்டிஃபிகேஷன். ஷுட் ஐ டூ எனிதிங் ஆன் AWS டு கெட் பெட்டர் ஃபியூச்சர்? ஸோ இது பிக் டேட்டான்றதுனால நானே சொல்றேன். ஸோ பிக் டேட்டால பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேசிக்ஸ் ஆஃப் AWS தெரிஞ்சா போதும். AWS சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. பிக் டேட்டால ஃபோக்கஸ் பண்ணணும். யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் பிக் டேட்டா. ஜஸ்ட் இந்த ஃப்ரீ வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. பிக் எப்படி AWS டேட்டா எடுக்கிறது, சர்வீஸ்னா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆடட் அட்வான்டேஜ் தான், மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா நீங்க பிக் டேட்டால சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ வெரி ஹார்ட் ஸ்கில். ஸோ நீங்க அதுல போகலாம். AWS பேசிக்ஸ் தெரிஞ்சுங்க. AWS என்ன, எப்படி டேட்டா எடுக்கணும், இந்த செஷன்ல உள்ள டீடைல் வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். தட் இஸ் எனஃப் ஃபார் பிக் டேட்டால போறீங்கன்னா இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். ஓகே, ஸோ தட் இஸ் கொஸ்டின். அண்ட் AWS major focus only on infrastructure. As a programmer, how it will be challenging? Yes. ப்ரோக்ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் எஸ் நமக்கு பேசிக் திங் தெரியுது அப்படின்னா இப்ப எப்படி சேலஞ்சா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா, இல்ல ப்ரோக்ராம் எல்லாம் மேனேஜ் பண்றதா சொல்லுங்க. மேஜரா வந்துட்டு ஃபோக்கஸ் இன்ஃபோ மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்றீங்க, கரெக்டா? எஸ். அப்படி இல்லைங்க. AWS டெவாப்ஸ் சர்வீசஸ் நிறைய இருக்குங்க. நம்ம இதை பத்தி ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணி ஜெங்கின்ஸ் இல்லைன்னா வெளியில கிட்லாப் எல்லா டூலுக்கும் டைரக்டா அங்கேயும் அதே மாதிரி டூல் வச்சிருக்காங்க. கோட் பைப்லைன், கோட் டிப்ளாய், கோட் கமிட், கோட் இந்த மாதிரி நிறைய டூல் வச்சிருக்காங்க. அதான் இப்ப அந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் டெவலப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கிடெக்ட் போகும்போது அவங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு ஒரு பேசிக் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியா அடாப்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் இன்னொன்று லைக் என்னோட ஐடியா படி பார்த்தீங்கன்னா AWS இப்போ நீங்கள் பார்த்தீங்க AWS ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணுறது இட் இஸ் லைக் ஒரு 10 minutesல நம்ம பண்ணிடலாம். எப்படின்னு தெரிஞ்சுனா இதுக்கு ஜஸ்ட் வெரி ஈஸி தான். ஸோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல யூ கேன் டூ இட் பெட்டர். ப்ரோக்ராமராக உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சைடில் தெரிஞ்சாலே போதும். அதனால தான் இது வந்து எல்லாத்துக்குமே பேசிக்காக எல்லாருமே படிக்கிற மாதிரி ஒரு பேசிக்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. கிளவுட் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சொன்ன மாதிரி டெவாப்ஸுக்கு we might need to learn some programming languages. Okay, so that's it. Already இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு. வேற any other questions யாருக்கா இருக்கா? Anything else to discuss or we can wrap the session? So I guess there is no questions. Fine. So உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் ஃபர்தர் டீடைல்ஸ் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லா சிலபஸ் இதுதான் நான் இதெல்லாம் அனுப்புறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நம்பர் அண்ட் தென் இந்த இதுக்கு லைக் என்னோட மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் கிவ் யூ டீடைல்ஸ். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் யூ கேன் வாட்ஸ்அப் மீ. அண்ட் ஸோ தட்ஸ் இட். இந்த செஷன் ஐ திங்க் எனக்கு பர்சனலி இட்ஸ் வெரி குட். ஒரு AWS ரொம்ப நாளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி செஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ முன்னாடி ஒரு தடவை கிளவுட்னு ஒன்று எடுத்திருந்தோம். கமலேஷ் எடுத்திருந்தார். நவ் ஹீஸ் இன் UK. ஸோ தேங்க்யூ கமலேஷ் ஃபார் தட் செஷன் ஆல்சோ. அண்ட் சுரேஷ் தேங்க்யூ. ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக சொல்லிங்க. ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இவ்வளோ குயிக்கா ஒன்னொன்னு குயிக்கா போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வருது பேசும்போது. ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அட்டன் பண்றதுக்கு. பேசிக்கா எனக்கும் AWS அவ்வளோ தெரியாது. ஐம் ஸ்பார்க் டெவலப்பர், ஸ்பார்க் பிக் டேட்டா டெவலப்பர், ஒரு 6+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா. ஸோ எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ ஹோப் இதில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இட் இஸ் நாட் அபவுட் கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாதான் முடிக்க முடியும்னு எதுவுமே கிடையாது. யூ கேன் டூ நெட்ல உள்ள டாக்குமெண்டேஷன் அவங்க கொடுக்குறத வச்சு அவங்களால முடிக்க முடியும். ஒன்லி திங் இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணீங்கன்னா. அவ்வளவுதான். தட் இஸ் நோ மேண்டேட்டரி திங் யூ ஹேவ் டு ஜாயின் த கோர்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கைடு இருக்கும், அதை யூஸ் பண்ணி யூ கேன் லேர்ன் AWS அண்ட் கம் இன். ஸோ தட் இஸ் இட். அண்ட் தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி செஷன்ஸ் நிறைய நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். நீங்க நம்ம குரூப்ல இல்லை, வாட்ஸ்அப் குரூப்ல இல்லைன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் we are going to have a lot of groups. And thank you. Thanks everyone. Thanks everyone. Thanks. Thanks.